ஆரம்ப நிலை என்னன்னா இறைவனுக்கு பயப்படுதல். கடவுளுக்கு பயப்படுதல்தான் பக்தியினுடைய ஆரம்பம். படிச்சிருக்கீங்களா? இப்படி சொன்னா இப்ப ஞாபகம் வரும். கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த வார்த்தையாவது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். அவருடைய வாசகம் இது பாருங்க. அவர் அறியாம வருவார். கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க கடவுளுக்கு பயப்படணும். முதல்ல நம்ம அம்மா எல்லாம் குழந்தையில நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? சாமி கண்ணை குத்திரும், இது மாதிரி எச்சு சாப்பிடக்கூடாது, சாமி கண்ணு குத்திரும், தப்பு பண்ணக்கூடாது. சாமி என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ ஒரு பயங்கரமானவர் போல நமக்கு ஏன் பயப்படணும்? கடவுளுக்கு பயந்தா தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செய்யலன்னா குற்றங்கள் நிகழாது. குற்றங்கள் நிகழலாம் நல்லா இருக்கும். அது வீடா இருக்கட்டும், தனி மனிதனா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும். முதல்ல எதுக்கு நமக்கு கடவுளை கொடுத்தாங்க? அந்த பயம் இருக்கு இல்லையா, நமக்குள்ள ஒழுக்கத்தை கொடுக்கும். சும்மா இல்ல கடவுள் என்பது. பெரியவர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? நம்ம எல்லாம் தெரிந்தது போல கடவுளை மறுக்கிறார்கள் இல்லையா? ஆனா உண்மையில் கடவுளை ஏன் நமக்கு முன்னோர்கள் கொடுத்தாங்க, நம்ம பெரியவங்க கொடுத்தாங்கன்னா, ஆதியில எப்படி இருந்திருப்போம் நம்ம. இப்போ ஒரு ஆதியில இந்த உலகம் தோன்றி மனிதர்கள் தோன்றிய பொழுது விலங்குகள் தோன்றி அதுக்கப்புறம் மனுஷங்க தோன்றி இருப்பாங்க இல்லையா? இப்ப விலங்குகளோட விலங்குகளா தானே மனிதன் வாழ்ந்திருப்பான். நம்ம மனித இன வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோமா? இப்ப சொல்லுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உலகம்? இப்ப இருக்கிற உலகம் இருந்ததா? அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே வருது இல்ல? ஒரு 30 வருடம் 40 அப்படியே நம்ம வளர்ச்சியை பார்க்கிறோம். எப்ப நல்லா தெரியுது நமக்குன்னா திரைப்படங்களை வைத்தே நம்ம வளர்ச்சியை பார்க்கிறோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு, ஒரு 80 90 ஆண்டுகளுக்கு அப்படி வந்திருக்கும் திரைப்படம் அப்பெல்லாம் எப்படி இருந்து வெறும் பாடல்களா இருக்கும். அவ்வளவு ஒரு கதாநாயகனா இப்படி இருக்கணும்னுவாங்க. அதுக்கு பிறகு வந்த அந்த தலைமுறை நடிகர்கள் அந்த திரைப்படங்களை பார்த்தாலே மாற்றம் இருக்கிறது. அப்ப இப்ப ஒரு 100 ஆண்டு காலத்துல நமக்கு நல்ல வெளிப்படையாக மாற்றம் தெரிகிறது. அப்ப அதற்கு முன்பு மின்சாரம் கிடையாது இல்லையா? மின்சாரம் இல்லாத ஒரு காலம். அப்படியே அந்த காலத்தை முன்னோக்கி முன்னோக்கி போனா நெருப்பே இல்லாம நம்ம வாழ்ந்திருக்கோம் தெரியுங்களா? நெருப்பு கண்டுபிடிச்சப்ப மனிதன் அடைஞ்ச சந்தோஷத்தை சொல்லுவாங்க. நெருப்பில்லாத ஒரு காலம் நாம மனிதர்கள் விலங்குகளோடு விலங்குகளா தான் வாழ்ந்திருப்பாங்க. விலங்குகளோடு விலங்குகளா தானே வாழ்ந்திருப்பாங்க. கிடைச்சதை தின்னுருப்பாங்க. அவங்களுக்கு கோரப்பல்லாம் இருந்தது. ரொம்ப நேரா முதுகெலும்புலாம் நிமிரல. கொஞ்சம் அவன் வளைஞ்சுதான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த மனிதன் அந்த நிமிர்ந்திருந்த தன்மையெல்லாம் தானாக நடந்ததுதான். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பரிணாமம், எவல்யூஷன் நடந்தது. அது வெறும் உருவ அளவுல மட்டும் கிடையாது, எண்ணத்துல கூட சரி. இப்போ அதுக்கு சாட்சி இப்ப நம்மளோட நம்ம குழந்தைங்க அப்டேட்டா இருக்கு தெரியுங்களா? இப்ப நம்ம இடத்துல ஒரு செல்போன் நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. இப்ப எனக்குலாம் டெக்னாலஜில ஒண்ணும் தெரியாது. அதே ஒரு குழந்தை கிட்ட கொஞ்ச நேரம் செல்போன் கொடுத்தா அது பாட்டு பண்ணுது, எல்லாம் தெரியுது. அப்ப எவல்யூஷன், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்துல அந்த கற்காலம் அப்ப எப்படி இருந்திருப்பாங்க மனிதர்கள்? ஒண்ணுமே தெரியாது. இப்பவே நம்ம நிறைய மூட நம்பிக்கைகளோடு இருக்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நமக்கு கதை கட்டி விட்டாங்க. கிரகணம்னா என்ன நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோமா இல்லையா? மனசாட்சி சொல்லுங்க. கிரகணம்னா என்ன சொன்னாங்க? ராகு கேது பாம்பு சூரியனை முழுங்குது, நிலாவை முழுங்குதுன்னா நம்ம எல்லாம் நம்பணும். உண்மையா இல்லையா? நம்பணும். இப்பதான் விஞ்ஞானம் சொல்லுது அவை முழுங்கலது. நடுவுல சந்திரன் மறைக்கும், பூமி மறைச்சா என்னது? சந்திர கிரகணம். நடுவுல சந்திரன் சூரியனினுடைய ஒளியை மறைக்கும் பொழுது சூரிய கிரகணம். இப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கூட இன்னும் இந்த உலகம் ராகு பாம்பு முழுங்குது இப்படிலாம் நமக்கு அதெல்லாம் என்னன்னா நீங்க விஞ்ஞான பூர்வமா இருக்கு. நீங்க விஞ்ஞான பூர்வமா அதை கேள்வி கேட்டுக்கிட்டு ஆராய்ஞ்சு போனீங்கன்னா விளக்கம் கொடுக்க பெரியவர்கள் இருக்கிறார்கள். உனக்கு புரியாது, இதை வரைக்கும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சில குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் தெரியுமா? ரொம்ப டீப்பா ஒரு மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு சில குழந்தைங்க அப்படி உள்ள வராது. அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும். இல்ல அது ஒரு ஒழுக்கத்து தானே. அது பருப்பா நீ வீடு பத்துன்னு சுத்தம் பத்தமா வச்சுக்கணும். பாம்பு அது விஷம் இல்லையா? அப்ப அந்த விஷக்கிருமிகள் வருது, கதிர்வீச்சுகள் அப்படி இருக்கு. அதனால பாம்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம விஞ்ஞான பூர்வமானதுதான் இருந்தாலும் புரியாதவங்களுக்கு கொஞ்சம் கதை சொல்லி அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். எல்லாமே நமக்கு பயத்தை உருவாக்குவதுதான். சரி,
இப்ப இந்த மாதிரி இப்பவே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏமா இப்ப கூட எங்க ஆயா தாத்தா நம்பாம தான் இருக்கு. இன்னும் கூட சில பேர் அந்த கதையை நம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஆதியில மனுஷன் ஒண்ணுமே தெரியாது, விலங்குகளோட விலங்குகளா வாழ்ந்திருக்கும். அவன் மூளை மட்டும்தான் வித்தியாசம். முதுகு தண்டு நிமிர்ந்திருக்கும். அவனுடைய சுரப்பிகள் சக்கரங்கள் வித்தியாசம். அவன் நரம்புகள் வித்தியாசம். ஏன்னா மூல மண்டலம் வித்தியாசம். அவனுடைய வாயுக்கள் வித்தியாசம். இதெல்லாம் நம்மளுடைய, அதனாலதான் அரிதான மானிட தேகம். அது எப்ப அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? இப்பவே நமக்கு தெரியல. அப்ப அந்த எத்தனை ஆண்டு காலம், 15 லட்சம் ஆண்டுகளாவது மனித இனம் தோன்றி இருக்கும்னு ஒரு சொல்றாங்க. இப்ப அவன் எப்படி இருந்திருப்பான் நம்ம ஒரு திங்க் பண்ணணும். எதுவுமே இல்லை, வீடு கிடையாது. நம்மளெல்லாம் இப்ப ஒரு நாள் எங்கேயாவது வீடு இல்லாம ஒரு நாள் தங்க சொன்னா தங்க முடியுமா? பாத்ரூம் வசதி வேணும், அதுல குழால தண்ணி வரணும், அதுல ஈட்டர் தண்ணி வரணும், அதுக்கு என்னென்னலாம் கேட்கிறோம் நம்ம. ஒரு நாள் தங்கறதுக்கு எத்தனை வசதிகள் கேட்கிறோமா இல்லையா? பக்கெட் இருக்கணும், அதுக்கு மக் இருக்கணும், இதெல்லாம் பார்ப்போம். பக்காவா பெட் இருக்கா, அது இருக்கா, இப்படி இருக்குமா, காத்து வருமா, ஏசி இருக்குமா, ஏசியோட இருக்குமா. அந்த மனுஷன் நம்ம வாழ்ந்தோமே, அப்பெல்லாம் என்ன வசதி இருந்தது? எங்க வேணாலும் விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணுவோம். கரண்ட் இல்லாம ஒரு நாள் இப்ப நம்மளால இருக்க முடியுது, மின்சாரம் இல்லாம. அதுல எத்தனை வகையான பல்பு போடுறப்ப. அப்ப ஆதியில மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான்? வெறும் சூரிய சந்திரர்களை நம்பி வாழ்ந்திருப்பான். அதனாலதான் அதை கடவுளா கும்பிட்டான். நமக்கு வெளிச்சம் கொடுக்குதே, நம்ம பயத்தை போக்குதே, வார்த்தை நம்ம பயத்தை போக்குதே. ஏன்னா இருட்டு வந்தாலே என்ன வந்துரும்? பயம் வந்துரும். அப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு இந்த இடி மின்னலை எப்படி பார்த்திருக்கும்? இப்ப இடி இடிக்குது, டம் 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 இடி இடிக்குது, இப்பவே பயப்படுவோமா மாட்டோமா? மின்னல் மின்னுனா பயப்படுறோம், பேர் மழை வந்தா பயப்படுறோம், வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்கவே முடியல, வந்து அடிக்குது. மழை பெஞ்சா பயப்படுறோம், இடி இடிச்சா பயப்படுறோம், பெரிய புயல் வந்தா பயப்படுறோம். அப்ப அந்த காட்டுல அந்த மனிதனுக்கு பயம் வந்திருக்குமா, வந்திருக்காது? இப்ப நெருப்பை கண்டுபிடிச்சவன அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இப்படி எல்லாம் சக்கரம் கண்டுபிடிச்சாங்க சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம். கற்காலம், இரும்பு காலம், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மனிதனினுடைய வளர்ச்சியை பற்றி. சக்கரம் எப்ப கண்டுபிடிச்சான்? இப்ப இந்த மனித இனம் இப்படியெல்லாம் இந்த இரும்பு கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். அப்பதான் ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சான். அவன் நாகரிகம் அடைஞ்சதுதான் போருன்னுவாங்க. உண்மை நாகரிகம் என்பது விவசாயம், இல்லறம், ஒரு குடும்பம் வந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் தான் நாகரிகம், வளர்ச்சி. இப்படியெல்லாம் அவன் இருக்கும் பொழுது அவன் அந்த பேரிடியை பார்த்திருப்பான், பெருமழையை பார்த்திருப்பான், மின்னலை பார்த்திருப்பான், சூரியன் மறைவதை பார்த்திருப்பான், இன்னும் மரணத்தை பார்த்து. மரணம் என்ன புரிஞ்சிருக்கும், முதுமை என்ன புரிஞ்சிருக்கும், பிள்ளை பேர் என்ன புரிஞ்சிருக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் என்னன்னே அவனுக்கு புரிய எவ்வளவோ காலமாயிருக்கும். மரணத்தை புரிந்து கொள்வதே அவனுக்கு, திடீர்னு ஒருத்தர் அப்படி இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் உடல் அழுகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க இன்னொரு பேச மாட்டாங்கன்றது எத்தனை பேருக்கு புரிந்து இருக்கும்? அப்ப அவனுக்கு பயம் வந்திருக்குமா இல்லையா? இதை விட பல மடங்கு அவன் பயந்திருப்பான். விலங்குகளை பார்த்து அச்சுறுத்தல், யார வேணாலும் அடிச்சு தூக்கி போயிட்டு இருக்கோம். அது இப்ப இந்த உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு நினைச்சிருப்பான். தனக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் அவன் வாழ்ந்திருப்பான். அதனால பயத்தோடுதான் அவன் வாழ்ந்திருப்பான். அப்ப ஆனாலும் அவன் மற்ற விலங்குகளில் இருந்து வித்தியாசப்பட்டிருப்பான். மற்ற விலங்குகளுக்கு இந்த பயத்திலிருந்து விடுதலை என்னன்னு தெரியாதுங்க. போராடணும்ன்ற குணம் தான் அதுக்கு தெரியும். வீரமா இருக்கணும், ஒண்ணு ஒத்துக்கணும் இந்த மரணத்தை. ஆடு மானு போராடுற வரைக்கும் போராடும், இல்லைன்னா என்ன பண்ணும்? மரணத்தை ஏத்துக்கணும். தன்னுடைய தாய் கூட பாருங்க, நல்ல நம்ம வீட்டுல வளர்ற பூனை, நாய், இவங்களெல்லாம் கவனிங்க. ஒரு காகம், கோழி, இவர்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். அதெல்லாம் என்ன பண்ணும்? தன் குட்டிய போராடும் அதை காப்பாத்துறதுக்கு. போராட்டத்துல அந்த குட்டியை காப்பாற்ற முடியும். அடுத்த முன்னாடி அந்த அந்த விலங்குகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? மத்த குட்டியை பார்த்துக்க அது பாடு போயிடும். ஆனால் கடைசி வரை போராடும், அதுக்கு கவலை கிடையாது. அதுக்கு அந்த பொறுப்பு கரெக்டா பார்க்கும். அதற்கு பிறகு அது கவலைப்படாது, மத்த அப்படி பார்த்துட்டு அது வேலையை பார்த்துட்டு. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. அவனுக்கு சிறப்பு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கண்ணதாசன் சொல்லுவாரு, பெட்டை சேவலுக்கு, பெட்டை கோழிக்கு கொண்டை சேவலை கட்டி வைத்தது யாருடா,
அது 8 குஞ்சுகள் பெற்ற பின்பும் சோறு வைத்தது யாரடா? பெற்ற அந்த குஞ்சுகள் தன்னை விட்டு பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயரம் எல்லாம் மனதினால் வந்த பாடுடானுவர். என்ன அர்த்தம், என்ன பிலாசபி? இந்த மனசுதான் உன்னை படுத்துது, விலங்குகளுக்கு அது கிடையாதுடா. கடவுள் அப்படி வச்சாரு. அதனாலதான் 6வது அறிவுனா என்ன? மனம். மற்ற விலங்குகளுக்கு மனம் இருக்கா இல்லையா என்பது இருக்கு. நம்மள மாதிரி இப்படி போட்டு மனசினால் வந்த பாடு அந்த நேரத்துல பிரசன்ட்ல இருந்துட்டு போயிடும். அது மனுஷன் நான் நேத்தை பத்தி யோசிச்சுப்பான், நாளைய பத்தி யோசிப்பான், இன்னைக்கு என்ன ஏகப்பட்ட நேற்றைய அனுபவங்கள் அவனுக்கு கவலையா மாறும், நாளைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு பயமா மாறிடும். ஏகப்பட்ட யோசனை. அப்ப இந்த மாதிரி அவன் இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு, நீங்க ஆதி காலத்தை அப்படியே யோசிச்சுட்டு வந்தாதான் இப்ப நமக்கு தெரியும். அப்ப அந்த பயம் இருந்திருக்கும். அப்ப அதுல ஒரு மேம்பட்ட, இது நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த வரலாறை முடிக்கிறேன். நம்ம வரலாறு இவ்வளவு சீக்கிரமாலாம் அது முடிஞ்சிருக்காது. எத்தனை யுகம் கடந்திருப்போம் இந்த நிலைக்கு நம்ம வரதுக்கு. இப்படியே பயத்தோடயே வாழ்ந்து செத்து போயிருப்பான். அவனுக்கு நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், விலங்குகள் நாம் வித்தியாசமானவர்கள்லாம் அவனுக்கு தெரியறதுக்கு பல நாட்களா இருக்கும். ஆடை உடுத்தவே பல நாள் ஆயிருக்கும் இல்லையா? இப்படி எல்லாம் யோசிச்சு அதுல ஒரு மேம்பட்ட உயிரினம். அதனாலதான் பாரத தேசத்துல நம்மளுடைய உபநிஷதங்கள் எத்தனை ஆண்டுகள்னே கணக்கிட முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. 108 உபநிஷதங்கள் இருக்கு. இப்ப சொன்னாங்களே அம்மா உபநிஷதம் எடுத்திருக்கிறார்கள் என்று. ஒரு சில குறிப்பிட்ட உபநிஷதங்கள் நமக்கு தெரிஞ்சதாக ஆகணும். அது நமக்கு நம்மளுடைய பாரத தேசத்தின் பொக்கிஷம். அதுல அந்த கட உபநிஷதம், கேன உபநிஷதம், இது 2 பேர் எடுத்திருக்கும். இதை படிச்சிட்டோம்னா நம்ம எவ்வளவு ஒரு பெரிய தேசத்துல இருக்கோம், எவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய அறிவு விளக்கம் வரும், எவ்வளவு பெரிய அறியாமையில் இருந்து நாம் வெளிப்படுவோம். உபநிஷதம் படிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய விளக்கங்கள், விஞ்ஞான பூர்வமான ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் இருக்கும். வேற எங்க நீங்க கேட்க முடியாது. ஒரு கடவுளிடம் எடுத்தீங்கன்னா உயிரை பற்றிய விளக்கங்கள் நுணுகி நுணுகி யாரின் மூலமாக அந்த கூற்று வரும் தெரியுமா? அதுல கதை யமன் சொல்லுவான் உயிரை பற்றிய ரகசியங்கள். அப்படித்தான் கடர் என்கிற அந்த முனிவர் கட உபநிடதத்தில் உயிரை பற்றிய ரகசியங்களை இதுவரை யாரும் சொல்லல. எந்த நூல்களையும் கிடையாது. இவ்வளவு டீட்டெயிலா கட உபநிஷத்துல இருக்கு. உயிர் எவ்வளவு சிறியது என்று உபநிஷத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம விரும்பி படிக்கணும். இதெல்லாம் எப்பொழுது இயற்றப்பட்டதாக என்று கால வரலாறே கிடையாது. 8000 ஆண்டா 10,000 ஆண்டா கணிக்க முடியவில்லை. உபநிஷதத்தின் காலத்தை கணிக்க முடியவில்லை. அப்ப அதை எழுதியவர் யார்? ஒரு ரிஷி. அப்ப இந்த ரிஷிகள் எப்படி உருவானார்கள் அப்படின்னா, அவர்கள் அந்த தனிமையில யோசிச்சிருப்பாங்க. அதுதான் 6வது அறிவு. அது இயல்புல இருக்கு நம்ம கிட்ட. நம்ம செல்போன்ல சில சிஸ்டம் இருக்கும், அது நமக்கு தெரியாம இருக்கும். திடீர்னு இது இருக்குதே அப்படின்னு நம்ம தெரியாம சிலதெல்லாம் ஆன் பண்ணி தெரிஞ்சுப்போம் இல்லையா? சொல்லி கொடுக்கப்ப ஆள் இருந்தா சரி, திடீர்னு நானே கண்டுபிடிச்சேன் நீ சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆன்மா, இந்த மனித தேகம் எடுத்த இந்த ஆன்மாவுக்கு சிறப்பான ஒரு பண்பு இருக்கு. அது 6வது அறிவின் சிம்பிளா சொல்லிடும். ஆனா இந்த சிம்பிள் ஃபார்முக்குள்ள எவ்வளவு எல்லையற்ற ஆற்றல் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆற்றல் இருக்கு. கடவுளுக்கு எத்தனை ஆற்றல் இருக்கிறதோ அவளுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. எல்லை கட்ட முடியுமா? அவ்வளவு எல்லை இல்லாத ஆற்றல் இந்த மானிட தேகம் பெற்ற ஆன்மாவுக்கு இருக்கு. எல்லா ஆன்மாவுக்கும் இருக்கு. ஆன்மானாலே ஆற்றல். ஏன்னா இறைவனினுடைய கூறு, இறைவனின் கூறு. ரொம்ப ரொம்ப டீப்பா புரியாத மாதிரி இருக்கா? எல்லார் முகமும் அப்படியே பாவமா பாக்குறீங்க. என்னம்மா இது பயம் போக்கும் பக்தின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு. ஆன்மா என்பது நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குன்னு எது சொல்லுது? அதுதான் ஆன்மா. உங்களுக்குள்ள இருந்து இருக்குன்னு சொல்லி வாயா சொல்லுது? ஒண்ணு உள்ள இருந்து கேட்டுட்டு எனக்கு ஆன்சர் யார் சொல்லுன்னு சொல்லுது. அவ்வளவுதான் ஆன்மா. ஆன்மானா ரொம்ப பெருசாலாம் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருந்து காதா கேக்குது, காது வழியா ஒண்ணு உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கு. அவ்வளவுதாம்மா ஆன்மா. இந்த ஆன்மா தான் இறைவனின் கூறு. அது எல்லா உயிர்களுக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்காரு. அவ்வளவுதான். ஆனா இந்த அந்தர்யாமியா இருக்கிற ஆன்மாவுக்கு மற்ற ஜீவராசிகள்ல தன்னை இருக்குதுன்னு தெரியாது. இவ்வளவுதான்.
இந்த ஆன்மாவுக்கு, மனித தேகம் பெற்ற ஆன்மாவுக்கு மட்டும்தான் நமக்குள்ள ஆன்மான்னு கடவுள் இருக்காருன்னு தெரியும். தெரியலன்னா இன்னும் அது அந்த அளவுக்கு பண்படல. அப்போ அதுல ஒரு சில பெரியவர்கள், மானிட தேகம் பெற்றவர்கள் யோசிச்சிருப்பாங்க, என்ன இது மரணம் வருது, பேர் வேணா நான் அப்படி சொல்லலாம், டெத்து, வேற வேணாலும் பேர் சொல்லிக்கோங்க, நம்மோடு இருந்தவர்கள் இப்ப இல்லையே, இது என்ன விஷயம் இப்படின்னு விலங்குகள் சிந்திக்க முடியாது. ஏன்? அதுக்கு ஆறாவது அறிவு இல்லை. அந்த ஸ்பெஷலைஸ்ட் அறிவை இறைவன் கொடுக்கல. இந்த மனுஷன் யோசிக்கும் போது உள்ள எங்க போயிருப்பான்? யோசிக்கும் போது என்ன பண்ணிருப்பான்? அண்டத்தை யோசிச்சிருப்பான், தனிமையில உட்கார்ந்துருப்பான். தொடர்ந்து 3 நாள் அமைதியா யோசிச்சாலே எவ்வளவு விஷயங்கள் வெளிப்படும். ஒண்ணு வேணாம், 1 மணி நேரம் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா அப்படி உட்காருங்க. நீங்கள் பேசாத போது உங்களுள் இருந்து இறைவன் பேசுவார். அப்ப நம்மள புத்திய டைவர்ட் பண்ண வேற விஷயமே இல்லை. அப்பெல்லாம் ஈஸியா நுணுகி போயிருப்பாங்க. அப்படி நுணுகி போகும்போது அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் வெளிப்படும். அந்த ரகசியத்தினுடைய இறுதி உண்மை கடவுள் தான், வேற வழியே கிடையாது. எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம இவ்வளவு நம்மளுடைய என்ன சொல்றது, கம்யூனிகேஷன் நிறைய வந்துருச்சு. நமக்கு போக்குவரத்து ரொம்ப வந்து நம்ம நாடு ரொம்ப சுருங்கிடுச்சு, உலகம் சுருங்கிடுச்சு இல்லையா? இங்க இருந்தே இப்ப வீடியோ கால்ல எல்லாரும் பாக்குறோம். உடனே போன் போட்டா எந்த நாட்டுல இருக்கவங்கிட்டயும் பேசுறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாது நமக்கு. இங்க இருந்து ஒரு தந்தி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தந்தி வந்திருக்குன்னு சொன்னாலே எல்லாம் அழ ஆரம்பிச்சு உலகம்லாம் இருக்கு. காலம் இருக்கா? தந்தி அதுல ஏதோ நல்ல விஷயம் கூட வந்திருக்கலாம். ஆனா ஒரு இடத்துக்கு தந்தி வந்திருக்கும், ஒரு செய்தி போடுறதுக்கு தந்திக்கு ஒரு லெட்டருக்கு இவ்வளவு பைசான்னு சொல்லுவான். அப்பெல்லாம் ஒரு கார்டு வாங்கி எழுதுவோம். அந்த கார்டு நுணுக்கி 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 அந்த கார்டுக்குள்ள மெசேஜை முடிச்சிடணும். அதெல்லாம் போச்சு. இன்லேண்ட் லெட்டர்னு ஒண்ணு இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது கொஞ்சம் பர்சனலா மடிச்சு எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ காலைல எழுந்தவன ஹலோ ஹாய் என்ன சாப்பிட்ட எல்லாம் அப்டேட் போயிட்டே இருக்கு. எவ்வளவு ஈஸியாயிட்டோம். எந்த இடத்துல இருக்கோ போன், வீடியோ கால், வாய்ஸ் மெசேஜ், இப்படியெல்லாம் வளர்ந்து போச்சு. இவ்வளவெல்லாம் தொலைத்தொடர்பு வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. நம்ம சென்னையிலிருந்து பக்கத்துல நம்ம செங்கல்பட்டு வரனாலே ஊருக்கு போறேன்னு. இப்ப நீங்க கூட பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடுன்னா அவ்வளவு தூரம். இப்போ இன்னும் சுருங்கிடுச்சு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் ஏறி போய் சேர்ந்துடலாம். ஃபிளைட்டு 1/2 hour. இப்படி நமக்கு ரொம்ப சுருங்கிடுச்சு இல்லையா? கடவுள் இப்ப வேணா நீங்க சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பரவி இருக்குன்னுட்டு. என்னுடைய யோசனை சிந்தனை, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நிறைய சொல்லலாம். ஒரு பொய்யான ஒண்ணு ஒரு இடத்துல பரவலாம், உலகம் முழுவதும் எப்படியா பரவும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பொய்யான விஷயம் ஒரு இடத்துல நீங்க பரப்பலாம் இல்ல, ஆனா உலகம் முழுமையிலும் ஏதோ ஒவ்வொரு கிரேக்க நாட்டுல ஒரு மாதிரி இருக்கு, சீனர்கள் கிட்ட ஒரு மாதிரி பரவி இருக்கு, இந்தியாவுல ஒரு மாதிரி, ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரி பரவி இருக்கிறதுனாலே கடவுள் இருக்காருன்னு தோணுது. ஒரே மாதிரி இல்ல. அவரவர் எந்தெந்த தரத்திலிருந்து மூழ்கி இருக்கிறார்களோ அந்தந்த தரத்துல இறைவன் வெளிப்படுவார். அவரை நீ இப்படின்னு அடக்க முடியாதுல்ல, ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியாதுல்ல. ஒரு 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 இந்த இதுவே பாக்குறோம். ஏதோ ஒரு பொருள், ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஒரு கட்டட கலைஞர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு. அவர் எப்படி உங்க வீட்டை நோட்டம் விடுவார்? கட்டடம் எப்படி இருக்கு, கல் எப்படி, அவர் அதை தான் பார்ப்பாரு. ஒரு மரக்கலைஞர் வருகிறார், இந்த இந்த தச்சர் வருகிறார், அவர் எப்படி பார்ப்பார்? தட்டி பார்ப்பார். ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர் வர்றாரு, இல்ல ஒரு இன்டீரியர் டிசைனர் வர்றாரு, இல்ல ஒரு சோஃபா, எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் முதல்ல நம்மள அந்த வீட்டை பார்ப்பாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எதுவுமே தெரியாதவங்க பார்ப்பாங்க, எல்லாத்தையும் ரசிப்பாங்க. வீடு நல்லா இருக்குங்க, ஒன்னும் தெரியும், வீடு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, படிக்கட்டு போட்டிருக்கீங்க, அப்படி ரசிச்சு போவாங்க. இப்ப நான் ஒரு 4-5 பேர் தான் சொன்னேன். எத்தனை தரத்தில் வருவார்கள், அவரவர் தரத்தில் இருந்துதான் அதை ரசிப்பாங்க. அவரவர் அறிவின் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான். அது போலதானே இது ஒரு சின்ன வீடே அப்படி இருக்கு. இறைவன் எவ்வளவு பெரியவன், அவங்க தரத்துல இருந்து அவங்க மனநிலையில இருந்து கடவுளை பார்த்தாங்க. அதனால அந்தந்த பகுதியில வழிபாடும் கடவுளுக்கு ஒரு உருவமும் கொடுத்து பேரு கொடுத்து, இல்லாத ஒரு பொருளை எல்லா நாடுகள்லயும் இருக்கு. ஒரு பழங்குடியினர்கள் கூட அவங்களுக்கும் ஒரு கடவுளை வச்சு அதுக்கு ஒரு மாமிசம் வச்சு அதுக்கு ஒரு வழிபாடு பண்றாங்களா இல்லையா? அப்ப எல்லாம் அப்ப இருக்கிற ஒரு பொருளை தான் நல்லா சிந்திங்க, கடவுள் இருக்காரு.
அது இல்லாத பொருளா இருந்தா ஒரு இடத்துல பரவலாம் ஐயா, யாரோ ஒரு வற்புறுத்தல்ல. எல்லா இடத்துலயும் எப்படியா பரவும்? இருக்கு கடவுள். அப்ப அந்த மூழ்கினவங்க அங்கங்க மூழ்கி இருப்பாங்க. அதுல அதிகமாக முதல்ல இந்த கடவுள் தத்துவம் வெளிப்பட்டது எங்க? பாரத தேசம். நம்முடைய ரிஷிமார்கள் நுணுகுறாங்க. இதை யார் சொல்றாரு? ஏன்னா மற்ற நாடுகளுக்கு இவ்வளவு பின்னணி கிடையாது. ஒரு 10,000 ஆண்டு கால பழமையான நூல்கள் கிடையாது. நான் சொல்றது 10,000 ஆண்டு என்பது நம்முடைய அசம்ஷன், அனுமானம் தான். ஆனால் அந்த உபநிஷதங்கள் அதுவே 10,000 15,000. அப்ப வேதம், ஏன்னா வேதத்தினுடைய சாரம் உபநிஷதம். வேதம் எப்ப தோன்றுச்சு தெரியும். அப்ப எவ்வளவு முந்தையவர்கள்லாம் இருந்திருக்காங்க. வேதம் என்பது என்ன? ரிஷிமார்களினுடைய அந்த மந்திர உச்சரிப்பு. அவ்வளவுதான். அவங்க இந்த உலகத்தை மீட்பதற்காக அவருக்குள் இருந்து இறைவன் வெளிப்பட்டார். மந்திரமாக தன்னை பற்றி ரகசியம் வெளிப்பட்டது. எந்தெந்த ஃப்ரீக்வன்சில போய் நின்னாங்களோ அப்படி நிற்கும் பொழுது எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களுக்கு அந்த இது என்ன, இந்த மரணம்னா என்ன, இந்த வாழ்க்கைனா ஏதோ என்னென்ன கேள்விகள், நாம் எதுக்கு பிறந்தோம், கண்டிப்பா சந்திச்சிருப்போம். விலங்குகள் தோணாது. ஏன்னா எந்த ஒண்ணும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எதுக்கு நம்ம பிறந்தோம்? அவன் எவ்வளவு வாழ்க்கையில போராடி இருக்கணும். இப்பவே இவ்வளவு சேஃப்டியான வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை போராட்டமா இருக்கு. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அன்பு உள்ளங்க. என்ன இது மலர் படுக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க சில பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கேரண்டி தேடிட்டு இருக்கோம். எல்லா பொருளும் கேரண்டி இல்லாம யாராவது வாங்கியிருக்கீங்களா? வாரண்டி கேரண்டி இல்லாம. நம்ம பெண்கள்லாம் எடுத்துமே கடையில விட்டு பாருங்க. ஒரு சாரி வாங்குறோம் அப்படின்னா அதுல பார்டரு, அந்த டிசைனு, இதுல தண்ணியில துவைக்கணுமா, இதை ட்ரை கிளீனிங் கொடுக்கணுமா, ஃபர்ஸ்ட் துவைக்கணும், எப்படி துவைக்கணும், எந்த சோப்பு போடலாம், இதை வாஷிங் மிஷின்ல போடலாமா, ஒரு புடவைக்கு கேட்காம எடுப்பீங்களா? இது சுருங்குமா, இது அயன் பண்ணணுமா, ஒரு சாரியும் ஒரு அந்த கடைக்காரன் அப்பா நாங்க கூட இப்படி யோசிக்கல. அப்ப எவ்வளவு அதற்கு உத்தரவாதம் தேடுறோம். நான் 1000 ரூபாய் முதலீடு போடுறேன், அப்ப அதற்கேற்ற ஒர்த்து வரணும்ல. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கட்டும், கிரைண்டர் வாங்கட்டும், ஒரு மிக்சி வாங்கட்டும், ஒரு லைட் வாங்குவோம். எத்தனை ரூபாய் லைட்? ஒரு 50 ரூபாய் லைட் வாங்குவோம். இது எவ்வளவு நாள் ஃபியூஸ் போயிடுமா? ஒரு கிளிப்பு பெண்கள் வாங்கிட்டான், 10 முறை அழுத்தி பார்த்து அதை உடைக்கிற வரைக்கும் விட மாட்டான். எத்தனை கேரண்டி தேடுறோமே. அப்ப இந்த உடம்புக்கு என்ன கேரண்டி எப்பயாவது யோசிச்சோம்? அப்போ அவனுக்கு அந்த நிலையற்ற தன்மை புரியும். ஏன் இந்த உடம்பு? இப்படி சிந்தித்ததுதான் அவர்களுக்கு வந்த விடை. ஒரே விடைதான் வந்தது, கடவுள். இது ஆன்மா, அந்த ஆன்மாவோட போய் ஒன்று, இதுதான் வழி என்பது அவங்களுக்கு வந்ததுதான். இவ்வளவு வேதம், உபனிஷதம், ராமாயணம், மகாபாரதம், 64 புராணங்கள், கலைகள், எந்தெந்த வழியில சொல்லணுமோ கடவுளை புகுத்த பார்த்தாங்க. இயல் வழியாக, இசை வழியாக, நாடக வழியாக. வள்ளல் பெருமானார் சொல்வார், கலாந்த தெய்வம், போதாந்த தெய்வம், நாதாந்த தெய்வம், வேதாந்த தெய்வம், சித்தாந்த தெய்வம், சச்சிதானந்த தெய்வம். எப்படியாவது இந்த தெய்வத்தை உங்களுக்குள்ள கொடுத்துடும். அவங்கவுங்க தரத்துக்கு ஏத்த மாதிரி. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப குழந்தைக்கு அம்மா சாப்பாடு கொடுப்பா, அதுக்கு எப்படி கொடுத்தா அது சாப்பிடணும்ன்ற ஏத்த மாதிரி அவளுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த மகான்கள், அந்த உண்மை உணர்ந்தவர்கள் எப்படியாவது இவர்களுக்கு கடவுளை கொடுத்து விட வேண்டும். ஏன்? இந்த பயமற்ற தன்மைக்கு போகணும்னா முதல்ல இவனுக்கு பயத்தை காட்டணும். இப்ப கடவுளை காமிச்சு எப்படி வச்சாங்க? ஆயுதங்களோட வச்சாங்க. நம்ம சாமியெல்லாம் எப்படி இருக்கு? ஆயுதங்களோட இருக்கு. எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு ஆயுதம். ராமர் இருந்தார்னா நீங்க பாருங்க, எல்லா தசாவதாரங்களே பாருங்க, எல்லாம் ஆயுதத்தோட தான் இருக்கும். அதுவும் ஒரு ஆயுதமா? நீங்க அந்த அம்மா யாரவ, இந்த ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அந்த பாடுவார்களே துர்க்கை, அந்த அம்மாவுக்கு எத்தனை கைகள் இருக்கும்? அஷ்டபுஜங்கள்னுவாங்க, அஷ்டபுஜங்கள். சில கைகள்லாம் பாத்தீங்கன்னா 24 கை இருக்கும், 12 கை இருக்கும். அந்த துர்க்கையினுடைய கரங்கள்ல இத்தனை ஒவ்வொரு ஆயுதம் விதவிதமா வச்சிருப்பாங்க. சங்கு ஒரு ஆயுதம், சக்கரம் ஒரு ஆயுதம், வாள் ஒரு ஆயுதம், வில் ஒரு ஆயுதம், அம்பாக இருக்கும், குத்துவாள் இருக்கும், சூலாயுதம் வைத்திருப்பாள், வேல் வைத்திருப்பாள். எல்லா ஆயுதம் எதுக்கு? பயத்தை காட்டுறாங்க. நீ நல்லவனா இருந்தா அந்த ஆயுதத்தினால உனக்கு தீங்கு வரவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவா. நீ தீங்கு பண்ணா
உன்னையே குத்துவா. இப்ப முதல்ல என்ன கொடுக்குறாங்க? எல்லா தெய்வங்களிடத்திலும் முதல்ல பயத்தை கொடுக்குறாங்க, தப்பு பண்ணாத. ஏன்னா மனிதன் என்பவன் யான் என்றால் ஒரு சமூக விலங்கு. இது முதல்ல புரியணும். மற்ற விலங்குகள் அப்படி கிடையாது. அதுங்க பாட்டு அதுங்க இயற்கையோட இயற்கையா வாழும். கொஞ்சம் சிந்திங்க. இயற்கையோட இயற்கையா வாழும். எந்த ஒரு விலங்கும் ஒன்றை சார்ந்து கிடையாது. இயற்கை மட்டும்தான் நம்பி வாழும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. ஒரு சோசியல் அனிமல். அவனுக்கு சமுதாயம் தேவைப்படுது. சமுதாயத்தோட அவன் உறவாடிதான் வாழணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் தூங்குறது கூட சமுதாயத்தின் உதவி அவனுக்கு தேவைப்படுது. எப்படிமா? பெட்டு வேணுமா? சரியான மெத்த வேணுமே, யார் செஞ்சு கொடுத்தா? கட்டில் யார் செஞ்சு கொடுத்தா? தலையணை யார் செஞ்சு கொடுத்தா? போர்வை யார் செஞ்சு கொடுத்தா? உங்களுக்கு ஏசி யாரு? கரண்ட் யாரு? லைட் உங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு சொல்லலாம். வசதியா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இவ்வளவு வசதியா நீங்க தூங்குறதுக்கு சமுதாயம் தேவையா இல்லையா? ஆனா எந்த ஜீவராசியும் அது வீட்டை அதுவே கட்டிக்கும், அது பிரசவத்தை அதுவே பார்த்துக்கும். அப்ப ஒரு சமூக விலங்கு எனும் பொழுது அவனுக்கு சில நியதிகள் தேவைப்படுது. இப்படி தாயா வாழணும், இல்லைன்னா அவனை ஒண்ணு அடிச்சுன்னு செத்து. பாதுகாப்பற்ற வாழ்க்கை மற்றவர்கள் கிட்ட இருந்துல மனிதன்கிட்டயே வாழ்க்கை வேணும். மனிதனிடத்திலிருந்தே அவனுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் முதலில் காட்டியது கடவுள். இருக்கிறார், இல்லாத பொருள் எல்லாம் காட்டல, கடவுளை காட்டணும் இவனுக்கு. இவன் கடவுளை பார்த்துட்டான்னா, உண்மையில உள்ள போய் கடவுளை பார்த்துட்டா யாருக்கும் நம்மால துன்பம் கொடுக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோமோ இல்லையோ, யாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். உண்மையா கடவுளை உணர்ந்தா சொல்றேன். மறந்தும் கூட இது அன்பு மயமா ஆகிறதுனால என்ன பண்ணுவோம், யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம்பா அப்படின்ற அந்த உணர்வுக்கு போவோம் இல்லையா. அப்போ அந்த உணர்ந்தவர்கள் அந்த கடவுளை காட்டணும். லேஸ்ல வருவாங்களா? இப்ப நம்மளே கோயிலுக்கு எதுக்கு போறோம்? ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல எப்படி போவோம்? எங்க வீட்டுல சொல்லி வச்சிருக்காங்க, வெள்ளிக்கிழமையானா சாமி கும்பிடணும், இல்லைன்னா வீட்டுக்காக. புரட்டாசி மாசம் விரதம் இருக்கணும். பக்தியில இருக்கிறது ஒண்ணு, பயத்துல இருக்கிறது ஒண்ணு. புரட்டாசி மாசம் நாங்க சாப்பிட மாட்டோம், அது எங்க குடும்பத்துக்கு ஆகாது சொல்லி வைப்பாங்க. இந்த டைமுக்குள்ள எழுந்துரு, சாமி கும்பிடு, எல்லாமே பயம். வெளியில கோலம் போடு, எதுக்கு? ஆசையில போறது ஒண்ணு இருக்கும், மீதி எல்லாம் பயத்துல போடும். வீட்டுல கோலம் போடலன்னா அமங்கலம், வீட்டுல கோலம் போடு. விளக்கேத்தலன்னா அமங்கலம், 5 மணிக்கு மேல எழுந்துக்கலன்னா அமங்கலம், 5 மணிக்கு மேல விளக்கேத்தல், எல்லாம் நமக்கு பயம் 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 தானே. எல்லாம் பயத்தை தானே காமிச்சாங்க. என்ன ஒழுங்கா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். இப்ப கடவுள் என்ன காமிச்சாங்க? முருகன் வேலோட இருக்கான், குத்திடுவான். பரசுராமர் எப்படி காமிச்சாங்க? கோடாரி வச்சுன்னு இருக்காரு, ஒரே குத்து. எல்லா தெய்வங்களையும் நமக்கு எதற்கு? நீ நல்லவனா இருந்தா அதுகிட்ட தப்பிச்சுப்போ, கெட்டவனா இருந்தா தண்டனையை அனுபவி என்று முதலில் எப்படி நமக்கு கடவுளை கொண்டு வந்தார்கள் பெரியவர்கள். அவர் அன்பும் கருணையும் தான். வள்ளல் பெருமானாருடைய பாசறைன்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு தான் சொல்றாரு. ஆனா அவனுடைய கருணை கோபம் கூட கருணை தான். இப்ப தாய் டொம்மு டொம்முன்னு அடிக்கிறாளே, அது குழந்தையின் மீது இருக்கிற கோபமா? ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுது குழந்தை, அதுக்கு ஜுரம். தாய் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா, அது நைஸா போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுடுது. 102 டிகிரி ஜுரம். இப்பதான் இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை போட்டு கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் சொல்லியிருக்காரு, அம்மா பார்த்து வச்சுக்கோங்க, குழந்தைக்கு ஜுரம் அதிகப்படியாகலாம், ஜன்னி கூட வரலாம், ஏன்னா வைரல் ஃபீவர் பரவிட்டு இருக்கு, இது மார்கழி மாசம், குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவ பயமத்துல இருக்கும். அந்த நேரத்துல இது நைஸா ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தாய் அடிப்பாலாம் மாட்டாங்க. ஐஸ்கிரீமை பிடிங்கி எரிஞ்சு ஒரு 4 அடி கொடுப்பா. அது கோபமா? அது தண்டனையா? தாயின் கருணை. அப்படித்தான் தெய்வம் நம்ம கிட்ட காட்டுற சில கோப முகங்கள் கூட அவளினுடைய கருணை தான், தெய்வத்தின் கருணை தான். அவனுக்கு கருணையை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே கருணை. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, சிலது உபத்திரங்கள் வரும். என்ன தெரியுங்களா? டேய், இது எனக்கு ஒத்துக்கலப்பா, இதை நீ சாப்பிடாத. சில முறை வாமிட் எடுப்போம், சிலது நமக்கு கோல்டு பிடிக்கும், சிலது நமக்கு ஜுரம் வரும். என்ன சொல்ல வருகிறது? உடம்பு என்கிற அந்த இறைவன் உள்ள இருங்க, இது ஒத்துக்கல, சாப்பிடாத, அப்புறம் நல்லா இருக்கலாம், நீ இப்ப ஒத்துக்கல, அது ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுக்குது. அதை நமக்கு பாதுல வாங்கவே மாட்டோம். எல்லாமே கருணை.
ஆனால் அந்த கருணையான தெய்வத்தை நமக்கு அப்படி சொன்னா அடங்குமா? ரொம்ப அம்மா உங்க டீச்சர் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, டீச்சர் ரொம்ப, மாணவர்களே இன்று தேர்வு எழுதலாமா? நேற்றே சொன்னனே. டீச்சர் படிக்கல, பரவாயில்ல, நாளைக்கு எழுதிக்கலாம். மாணவர்களே கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? டீச்சர் மறந்துட்டோம், பரவாயில்ல, நாளைக்கு. இப்படி சொன்னீங்கன்னா எந்த மாணவனாவது உருப்பிடுவானா? A teacher is always a teacher. எப்படி இருக்கணும்? டீச்சர்னா கம்பீரமா தான் இருக்கணும். அதுதான் அவளுடைய கருணை. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணணும்? அதற்குரியதை அவள் தண்டனையை கொடுத்து ஏதோ ஒரு வகையில அவளுக்கு மரக்கருணையை காட்டணும். அப்பதான் புள்ள உருப்பிடும். அப்ப அதற்காக தெய்வத்தை அவர்கள் பயத்தை கொடுத்தாங்க. அதுதான் கடவுளுக்கு பயப்படுதல் தான் முதல் படிநிலை. இப்படி வந்தது ஒரு வரலாறு. இப்படித்தான் கடவுளை காண்பித்தார்கள். இது இன்று வரை தொடருது. குற்றம் செய்யாம இருக்கணும், ஏன் கடவுள் தண்டிப்பாரு. உண்மை அதுதானே. நடைமுறையில பாக்குறோமா இல்லையா? நம்ம கடவுளுக்கு பயப்படுறவங்க கண்டிப்பா இன்னைக்கு பக்தி பெருகுனா குற்றம் குறையணும், அப்படி பெருகலைன்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம், நம்ம பொய்யா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ பக்தி பெருகிட்டு வருது, குற்றங்கள் குறையுதா? இல்லன்ட்டாங்க. அப்ப என்ன தப்பு? பாரதி சொல்றான், உண்மை பக்தி இல்ல. எல்லாம் எதுக்கு பக்தி செலுத்துறாங்க? கோயிலுக்கு போறாங்க, எனக்கு வீடு வேணும். இப்ப எப்படி தெரியுங்களா பரவுது? இந்த கோயிலுக்கு தொடர்ந்து நீங்க 9 வாரம் போங்க, வீடு வாங்கிடலாம். சாமி பாப்பாரு, அடப்பாவீங்களா, இந்த கோயிலுக்கு நீ போ, புள்ள பிறக்கும். இந்த கோயிலுக்கு நீ போ, வேலை கிடைக்கும். இந்த கோயிலுக்கு நீ போ, கல்யாணம் ஆகும். இந்த கோயிலுக்கு போ, உன் கடன் தொல்லை தீரும். சாமி பாப்பாரு. எவனாவது என்ன கேட்டு வரானா? யாரும் என்ன கேட்டு வரல. இதை விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாராம்? தலை தெறிக்க ஓண்டாராம். எதிரில் நாரதர் வந்தானா, சிவனே அப்படி ஓடி வர்றாரு. எங்கப்பா, நாங்க தான் எல்லாம் உன்னை தேடி வரோம், நீ எங்க? இல்லப்பா, இந்த பக்தர்களோட தொல்லை தாங்க முடியல, ரொம்ப எண்ணிக்கை இப்ப அதிகமாயிடுச்சு. பிரதோஷ காலமான நான் ஏதோ டயர்டாகி படுக்கிற அந்த டைம். அது பிரதோஷம்னா என்ன? அவர் விஷம் குடிச்ச அந்த நேரம் அவருக்கு ஞாபகம் வந்து அவர் டயர்டா படுக்கிறாரியான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் வந்து ஒன்னொன்னு நந்தி காதுல வந்து எச்சில் பண்ணி, உண்மையா சொல்லட்டுமா, நந்தி காதுல எல்லாம் நீ சொல்லணுமா? எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இறைவன்ட்ட மனமுருகி நீங்க, நான் எந்த தவறும் யாருக்கும் எந்த கஷ்டமும் நான் கொடுக்கலையா, நீ இருந்தால நீ எதுவுமே கேட்க வேண்டியது இல்லையா? இந்த கதை சொல்றது மாதிரி இன்னொரு கதையை நான் சொல்லிட்டு போறேன், இது அப்படியே நிறுத்தலாம். ஒரு வீட்டுல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுல திடீர்னு கடவுள் வந்து, நான் இந்த வீட்டை விட்டு நான் இன்னைக்கு போறேன், உங்களுக்கு தேவையான வரத்தை நீங்க ஒரு வரம் கேளுங்க, நான் அதை கொடுத்துட்டு போயிடுறேன், ஆனா இதோட இந்த வீட்டுக்கு நான் வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. கேட்கிற வரத்தை சும்மா சரியா கேட்கணும், நம்ம கொடுக்கலனாலே போய் கேட்போம். இப்ப கடவுளே நேரா வந்து ஒரு வரம் கேளுனா விடுவோமா? எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, நம்ம தான் உலகத்திலே பணக்காரங்கன்னு கேட்டிருக்கோம். அம்மா சொல்றாங்க, கம்முன்னு இருங்க, கோலார் தங்கச்சுரங்கமே நமக்கு வரணும்னு கேட்கல, அது வந்துருச்சுன்னா எவ்வளவு நகை போட்டுப்பேன் நான், பணக்காரன் நகை கிடைக்கு. இப்படி இந்த அம்மா இங்க இருக்கிற பெரிய பங்களா நமக்கு வேணும்னு நம்ம கேட்கலாம், அந்த பங்களா இப்படி ஒவ்வொருத்தர் தாத்தா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எனக்கு எக்ஸாமே இல்லாம நான் பாஸ் ஆயிடணும் நான் கேட்க போறேன். இப்படி அவன் நிலையில கேட்கிறான். அங்க ஒரு வயதான மூதாட்டி, அந்த அம்மா அந்த வீட்டை தூய்மை செய்யறோம் பணி, கடவுள் மேல பக்தி உடையவள், அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான். அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி நான் சொல்றதா கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் விட நம்ம எல்லாரும் அன்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம அன்பா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அன்பு வேணும்னு கடவுள்கிட்ட போய் கேளுங்க. அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, கரெக்ட் இல்ல, வீட்டுல பணம் இருந்தென்ன, நகை இருந்தென்ன, பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் இப்ப தலையாட்டுவான். ஆனா நம்மளுடைய நோக்கம் எங்கதான் இருக்கு? பணம் வேண்டாம்னு சொல்ல, பணமே வாழ்க்கையில அதுவே சந்தோஷம் அப்படின்னா பேங்க் தான் சந்தோஷமா இருக்கும் இல்ல? அப்போ நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும்னு கேளுங்க அந்த பாட்டி சொல்லுது. அவங்க பாருங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. சரின்ட்டு பாட்டி சொன்னா சரியாதான் இருக்கும், ரொம்ப வயசான பாட்டி, அது ரொம்ப தெய்வ பக்தி உடையது அப்படி உங்களுக்கு தெரியும். சரின்ட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடு, நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ அதை விட அதிகமா நாங்க அன்பா இருக்கோம்.
நாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டணும், இந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. கடவுள் பார்த்தார். என்ன பதில் தெரியுமா சொன்னாரு? நீங்க இப்படி அன்பா இருந்தா நான் ஏன்டா உங்களை விட்டு போறேன், நான் இங்கேயே இருந்துடுறேன்ட்டான். நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்தீங்கன்னா எனக்கு போக வேண்டிய வேலையே இல்லையேன்னாராம் கடவுள். அப்ப கடவுள் என்ன கேட்கிறாரு? அன்பு. இத 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யார் எழுதிட்டது? திருமந்திரம் சொல்லுது. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். என்ன சொன்னாங்கன்னா, காட் இஸ் லவ்னு சொன்னது வேற, லவ் இஸ் காட் வேற. கடவுள் அன்புமயமானவர் என்பது வேற. கடவுள் அன்புமயமானவர் என்பது வேற. ரொம்ப அழகான பொருள் தான். ஆனா அன்புதாயா கடவுள்னு சொல்றது வேற பொருள். நான் அன்போடு இருக்கிறேன் என்பதை விட நான் அன்பாகவே இருக்கிறேன். அன்பு வேற நம்ம வேற கிடையாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப காட் இஸ் லவ்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? காட் இஸ் லவ்ன்றதை விட லவ் இஸ் காட். அன்புதான் கடவுள். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொன்ன பெரிய பெரிய மகான்கள் உரைகின்ற ஊர்ல பிறந்தவங்க நம்ம. அந்த மொழி பேசுறவங்க நம்ம. நமக்கு தெரியாத கடவுளை பற்றிய ரகசியம் வேற யாருக்கு தெரியும்? அன்புதான்டா கடவுள். நம்ம சண்டை போட்டுக்கிட்டா அப்ப அவங்கள மதிக்கல. அப்ப அந்த சிவபெருமான்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? அன்பையா கேட்கிறோம்? கேட்கறது இல்ல. எல்லாம் உலகியல் விஷயங்களை தான் இறைவன்கிட்ட போறோம். இப்ப கடவுள் எப்படி அவர் ஓடுறாராம்? அப்ப நாரதர்கிட்ட வந்து சொல்றாராம் கடவுள், இந்த மாதிரி எல்லாம் இப்படி வந்து கேட்கறாங்க, என்னால முடியலப்பா, டார்ச்சரா இருக்குன்னாராம். நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். அவரே சொல்றாரு, இமயமலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு கட்டத்துல அங்கேயும் தேடி வருவாங்க. நான் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா குகைக்கும் வருவானுங்க. எங்கேயாவது கடலுக்கடியில ஒளிஞ்சுட்டா அங்கேயும் வருவானுங்க. எங்கேயாவது நதி ஓரத்துல போய் அங்கேயும் வருவானுங்க. வருமா இல்லையா? நீ எங்க போனாலும் வருவானுங்கயா. இப்ப நான் என்னதான் பண்றது? அவனுங்க வராத ஒரு விஷயம் இருக்கு, இடம் இருக்கு. எங்க? அவனுங்களுக்குள்ள உள்ளத்துல போய் ஒளிஞ்சுக்கும். ஒரு பயபுள்ள திரும்பி பார்க்க மாட்டான். அவன் எங்க போய் நீ ஒளிஞ்சுக்கோ, உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஒருத்தன் உட்கார்ந்து உள்ள பார்ப்பான், உன்னை தேடி வரவே மாட்டான்னு ஒரு கதை சொல்லுவான். எப்படி அதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு தாய் தந்தை 2 பேரும் பேசிக்கிறாங்க. எங்க நம்ம புள்ள எங்க பணம் வச்சாலும் எடுத்துறான். எங்கெல்லாம் வச்சு? ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தேன், அஞ்சரை பெட்டியில வச்சு பார்த்தேன், கிரைண்டருக்குள்ள வச்சு பார்த்தேன், கல்லு கடியில வச்சு பார்த்தேன், அம்மி கடியில வச்சு பார்த்தேன். எங்க வச்சாலும் எடுத்துடுறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். எங்க? அவன் பேகுக்குள்ள வச்சிரு. ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அவன் அதை திறந்து ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டான். அப்படித்தான் இறைவனும் நமக்குள்ள இருக்கான். நம்ம என்ன பண்ண பண்றோம்? திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறோம். வெளியவே தேடிட்டு இருக்கோம், வெளியவே தேடிட்டு இருக்கோம். அந்த கடவுளை உள்ளே பார். ஒரு முறை நீ சுவைத்து பார். அந்த கடவுளின் ருசி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீ ஐயா சொல்லுவாரு வள்ளல் பெருமானார், நீ ஒரு பதார்த்தத்தை ருசி பார்த்தால் அல்லாது அந்த பதார்த்தத்தின் சுவை உனக்கு எப்படி தெரியும்? இறைவன் எவ்வளவு இனிப்பானவன், எவ்வளவு சுவையானவன், நீ இது வரைக்கும் சுவைக்கலையே பான்வர். இப்ப மகான்கள்லாம் சுவைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க எவ்வளவு சுவையானவன் என்று. இப்படி இறைவன் என்பவன் முதலில் பயத்துக்காகத்தான் கொடுத்தாங்க. எச்சில் படாம சாப்பிடுங்க, சாமி கண்ணு குத்திரும். எவ்வளவு குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுங்க. ஏன்? இதெல்லாம் ஒழுக்கம், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பெரியவர்களுக்கு படைக்கும் பொழுது அடுத்து எடுத்து சாப்பிட்டே இருந்தனா நீ ஏன் சாப்பிட்டுட்டு இருப்ப, உடம்பு ஊதிரும். அதனால ஒரு வரைமுறை வையி, ஒழுங்கா சாப்பாடு சமை. இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் தானே. உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடு, ஒரு முறை சாப்பிடு, இப்படிதான் நிறைய இருக்கு. நீங்க விரத நாட்கள்ல பாருங்க, சொல்லணும்னா சொல்லிட்டு போலாம். எல்லாமே பயத்தை காட்டுவார்கள். கடவுள் மீது பயம். இந்த பயம் எப்படி ஆகும் தெரியும்? ஒரு கட்டத்துல நீங்க ஆழ்ந்து 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 நல்லா போயிட்டீங்கன்னா, ஆண்டாளுக்கு பயந்தாளா? ஆண்டா பயந்தாளா? பக்தி ஆண்டாள். அவ என்ன பண்ணா? பயம் இருந்தது அவளுக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். சாமி கட்டும்போது உண்மையில் வாயை மூடிட்டு தான் கட்டணும், பேசாம கட்டணும். சாமிக்கு ஒரு 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 கடவுளுக்கு ஒரு பதார்த்தம் படைக்கிறோம்னா வாயை கட்டிட்டு தான் படைப்பாங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து நோன்புக்கு அரிசி இடிக்கிறாங்கன்னா வாய் கட்டிக்கிட்டு தான் அந்த நோன்புக்கான அதிரசத்துக்கான அரிசியை இடிப்பாங்க.
ஒரு வானொலி சட்டி வைத்திருந்தார்கள் என்றால் உண்மையில நம்ம பெரியவங்களும் எப்படி இருப்பாங்க? அங்க யாரும் வரக்கூடாது, பக்தியா சமைப்பாங்க. பக்தியா சமைப்பாங்க. ஏன்? கடவுளுக்கு சரி. அப்ப அந்த மலர் மாலை கட்டும்போது பக்தி பயம் கூட இருக்கும். ஆனா ஆண்டாளுக்கு அது என்ன ஆச்சு? அவ தைரியமா சூடி எடுத்து இறைவனுக்கு கொடுத்தா. ஏன்? நானும் அவரும் ஒண்ணு. அந்த பயம் என்ன ஆகுது? அன்பு மிகுதியில, பிரேமை மிகுதியில மீரா பயந்தாளா? சபரி பயந்தாளா? சபரி என்ன பண்ணா? ராமன் வர ராமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நாவல் பழம் இருக்கிறது. ராமர் சபரிமலைக்கு வராரு. தேடி வரும் பொழுது அவளுக்கு ஏதாவது ராமனுக்கு கொடுக்கணுமே. அந்த ஏழை அந்த சபரி இடத்துல என்ன இருக்கும்? அந்த நாவல் பழத்தை அவள் ரொம்ப நாளா காய வச்சு அவளுக்காக வச்சிருக்காரு. அவர் வருவாரு. அவங்க குரு சொல்லிட்டு போயிருக்காரு, உன்னை தேடி ராமன் வருவான். அவளுக்கு பயம், கொடுக்கிற பழமெல்லாம் ராமனுக்கு புளிச்சா எப்படி இருக்கும்? அதனால என்ன பண்றா? ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறா. சாப்பிட்டு புளிச்சா என்ன பண்றா? அதை தூக்கி போட்டு எது இனிக்குதோ அந்த பழத்தை எடுத்து ஊட்டுற. ராமனும் என்ன பண்றாரு? அதை வாங்கி சாப்பிடுறாரு. ஏன்? அன்பு மிகுதியில அங்க பயம் போயிடுச்சு. முதல்ல பயப்படணும், அது ஆரம்ப நிலை. அன்பு மிகுதியில அவ மறந்துட்டா. கண்ணப்ப நாயனார் தான் யாரு? அன்பினுடைய உச்சம் கண்ணப்பன். இறைவன் துளி பயம் இருந்ததா? இறைவனால் அவருக்கு ஏதாவது அந்த காட்டுக்குள்ள பயம் இருந்ததா? கண்ணப்ப நாயனாரினுடைய வரலாறு தெரியாதவர்கள் யாருக்குமே தெரியாது. தெரியாதவர்கள் அப்ப எல்லாருக்கும் தெரியும். 63 நாயன்மார்களில் மிகச்சிறந்த நாயன்மார். அன்பு மிகுதியா இருக்கவர் யாருன்னு கேட்டா மாணிக்க வாசகர்னு சொல்லுவாங்க. ஆனா மாணிக்க வாசகரே யாருடைய அன்பை பார்த்து பயப்படுறாரு? கண்ணப்பன் ஒப்பதோர் என் அன்பின்மை கண்ட பின்புன்றார். நான் கைலாயத்துக்கு வருவேன், நீ ஏதோ அப்படி எனக்கு இப்ப சில பேருக்கு தெரிஞ்சா நம்மளும் போய் அப்படி ஒட்டிக்கிட்டு உள்ள போயிடுவோம் பாருங்க. எனக்கு அவரை தெரியுங்கன்னு அப்படியே போயிடுவோம் பாருங்க. அந்த மாதிரி மாணிக்க வாசகர் சொல்றாரு, அப்படி நான் அடியார் கூட்டத்துல வந்துட்டேன்யா, நீயும் போனா போதும்னு பரவாயில்லன்னு என்னை ஏத்துக்கிட்ட. நான் கைலாயத்துக்கு வருவேன், அங்க கண்ணப்பன் இருப்பானே, அவன் பயங்கரமானவன். ஏன்? வேடர் குலத்தை சார்ந்தவன், எப்போ வில்லு அம்போட சுத்திட்டு இருக்கவன், அவன் கண்ணையும் நோண்டி கொடுத்தவன். நான் வர ஒண்ணுமே கிடையாது. என் அன்பின்மையை பார்த்து கண்ணப்பன் என்ன பண்ணுவான்? ஏண்டா நானும் இவனும் ஒரே கேட்டகரியா? ஒரு காலேஜுக்கு போறோம், நம்ம கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு ஒரு வேலைக்கு போறோம். 99 மார்க் எடுத்தவனுக்கும் ஒரு 4 லட்சம் ரூபாய் சேலரி. 10 அரியர் வச்சுட்டு பாஸ் ஆகுமான்னு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வரான், அவனுக்கும் 4 லட்சம் சேலரினே ஒத்துப்பானா? இவனுடைய தரம் என்ன ஆகும்? இவனுக்கு நீ கொடுத்து ஏன் தரம் என்ன ஆகும் கேட்பாங்க இல்லையா? சண்டை போடுவீங்கல்ல. அப்படி கண்ணப்பன் சண்டை போடுவாராம். கண்ணப்பன் ஒப்பதோர் என் அன்பின்மை கண்ட பின்பு என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு பாடியிருப்பார். அப்படி வியந்த கண்ணப்பன், நாளாரில் கண்ணிடர்ந்து அப்பவல்லே நல்லேன்னு பட்டினத்தடிகள் வியந்த கண்ணப்பன்னு பயந்தாரா? இறைவனை முதல்ல பாக்குறாரு காலத்தி மலையில. அப்படி ஒரு காதல் வந்துருச்சு, அப்படி ஒரு காதல். அது வரைக்கும் அவர் கடவுள் வழிபாடுன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா வேடுவர் குலம். அவங்க ஒரு கலாட்டாவான வழிபாடு செய்பவர்கள். வேடுவர் குலத்திலே அவர்களுடைய வெறியாட்டம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய வழிபாடு அப்படிதான் இருக்கும். புலால் சாப்பாடு, மது கொடுக்கறது, அந்த புகை பழக்கம், இப்படி அவர்களுடைய வழிபாடு ஒரு வெறியாட்ட வழிபாடாக இருக்கும். அதுவும் முருக வழிபாடுதான் அவங்க. அந்த குலத்துல இருந்து இவர் முதல் முறையாக கன்னி வேட்டைக்கு போகிறார். காலத்தி மலையை, அப்படி காலத்தி மலையை பார்ப்பார். பெரிய கதை இது. ஏன்னா மற்ற கதைகள் சொல்லணுன்றதால நான் கண்ணப்பனை தாண்டி போறேன். லைட்டா பார்ப்பார் அந்த காலத்தி மலையை. தயவு செய்து வாய்ப்பு இருப்பவர்கள் கண்ணப்ப நாயனாரின் வரலாறை ஒரு முறை படிச்சு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை கண்ணப்பன், உங்க வாழ்க்கை அப்படியே மாறுங்க. உங்களுடைய வழிபாடு மாறும். கடவுளை பற்றி உங்களுடைய பார்வை மாறும். இதுவரை உங்களுக்கு இருந்த எல்லா நம்பிக்கைகளும் இந்த கண்ணப்ப நாயனாரினுடைய ஒரு வரலாறு மாற்றம். நீங்க எங்கேயும் போய் எந்த குருகிட்டையும் என்ன கடவுளை பத்தி சொல்லுங்கலாம் வேண்டாம், கண்ணப்பனை போய் படிங்க. அவர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணப்பன் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார். ஒவ்வொரு நாயன்மாரும் வரலாறும் ஒரு தத்துவம் என்பார் எங்கள் வள்ளல் பெருமானார்.
அப்படி முதல் முறையாக கன்னி வேட்டைக்கு 16 வயசுல வர்றாரு. காலத்தி மலையை பார்க்கிறார். அங்க மேல அப்படி பார்க்கும்போது பக்கத்துல காடன் மாடன் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. அங்க இருந்து வேட்டைக்கு வந்த எல்லாரும் அவருடைய மலைக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா நேரம் கடந்து விட்டது. அந்த 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 வேட்டையாடும் பொழுது இப்போ அங்க தூரத்துல இருக்கிற அந்த மலையை கேட்கிறாரு. என்னமோ ஒண்ணு பண்ணுது அவருக்கு. அதுதான் தொடர்பு. என்ன அதுன்னு கேட்பாரு. அங்க ஒரு சாமி இருக்காரு. அவர் பேரு குடுமித்தேவரு. நானும் அவங்க அப்பாவும் வரும்பொழுது நாங்க அங்க போய் ஏன்னா அவங்க எல்லாம் பலமுறை வேட்டைக்கு வந்தவங்க. நாங்க பலமுறை அங்க போயிருக்கோம். இப்படி எல்லாம் பூஜை நடக்கும். எதுவும் காதுல விழாது. நாம அங்க போலாம். சொல்றதுக்குள்ள அவர் பல படிகள் ஏறிட்டார். சொல்றாரு சேக்கிழார். அவர் படியா ஏறினாரு. தத்துவ படிகளை அல்லவா கடந்தார். அப்படி அவர் போகும்போது நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரின்னு ஏதோ சொல்றாங்களே, இந்த கெமிஸ்ட்ரி நடக்கும். அவருக்கு ரியாக்ஷன் நடக்கும். என் மேற்பாரம் போவது ஒன்று உலது போலும். என் மேல இருக்கிற பாரம்லாம் போயிடுச்சு. தேவர் அங்க இருப்பது எங்கே? அவர் எங்க இருக்காரு? எங்க? அந்த படிகளை கடக்கிறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி அவர் மனம் முன்னாடி போதான். அந்த போன உடனே என்ன தெரியும்? அந்த பாக்குறாரு இறைவனை, சாஷ்டாங்கமா விழறாரு, கட்டி பிடிக்கிறாரு, கதறாரு, உச்சி மோடுறாரு, கண்ணீர் சிந்தறாரு. தனியா இருக்கீங்களே, இங்க விலங்குகள் வந்துடாதா? உங்களை யார் இங்க தனியா விட்டா? அதெல்லாம் படிங்க. சேக்கிழாரின் வழி நின்று படியுங்கள். நான் இவ்வளவு வேகமா சொல்றேன். இதுக்கு ஒரு 20 பாட்டு எழுதியிருக்காரு. கண்ணப்ப நாயனாரும் அந்த இறைவனும் சந்திக்கிற தருணங்களை கண்ணீர் விடாம நீங்க படிக்க முடியாது. அதற்கு பிறகு படிச்சுட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு அவர் போவார். அதை பார்த்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். என்ன சாப்பாடு இவருக்கு? என்ன சீரகம் செய்ய தெரியுமா? வெண்பொங்கல் செய்ய தெரியுமா இவருக்கு? சக்கரை பொங்கல், புளி சாதம் இவருக்கு செய்ய தெரியுமா? சுண்டல் அவிச்சு கொடுக்க தெரியுமா? பாயசம் வகை வகையா எதுவும் தெரியாது. அவங்க வீட்டுல என்ன செய்வாங்க? புலால் மட்டும்தான். இன்னைக்கு பண்ணி வேட்டையாடி வச்சுட்டு வந்திருக்காரு. சொல்லிட்டு வர்றாரு இறைவன்ட்டு, பாரு நான் பண்ணி வேட்டையாடி வச்சிருக்கேன், உனக்கு வகையா நான் நல்லா பார்த்து செஞ்சுட்டு வரேன். காலிலன்னு எத்தனை நாளா சாப்பிட்டு தெரியல. இதெல்லாம் தான் அவருடைய மந்திரங்கள். இந்த ஃப்ரெண்டு வந்தான் பாருங்க, அவங்ககிட்ட கேட்பான், இது என்ன பண்ணுவாங்க? இங்க ஒரு சாமியார் வருவார். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்றான். இங்க ஒரு சாமியார் வருவார். அவர் ஏதோ சாப்பாடு கொடுப்பாரு. அவருக்கு ஏதோ தண்ணி எடுத்து தலைமையில ஊத்துவார். அங்க இருக்கிற பூ எடுத்து வந்து மேல போடுவார். ஆமா, ஓகே, இவ்வளவுதானே பூஜை? நீங்க படிச்சு பாருங்க. நான் மேல எதுவும் அதிகமாலாம் சொல்லலை. இவ்வளவுதானே பூஜைன்னு கீழே போவாரு. அந்த பொன்முகலி ஆறு இருக்கும். அங்க பக்கத்துல ஒரு பண்ணி ஒரு அடிச்சு வச்சிருப்பாரு. இன்னொருத்தன் கீழே இருப்பான். அவன் சொல்லுவான், வகை வகையா அதை மாதிரி எல்லா உறுப்புகளையும் பங்கு போட்டு வச்சிருக்கேன். நம்ம ஊருக்கு போய் சேரத்துக்குள்ள பசி தாங்காது, நம்ம இங்கேயே சுட்டு சாப்பிட்டுலாம் அப்படின்னு மாதிரி. காதுலயே வாங்க மாட்டார். போவாரு. அங்கிருந்து ஒரு தேனை எடுத்துன்னு வந்து வச்சுப்பாரு பக்கத்துல. நல்ல நெருப்பு எடுப்பாரு. வகை வகையா கொழுப்பு நிறைந்த அந்த துண்டுகளை எடுத்து சுடுவாரு. சுட்டு சாப்பிடுவாரு. அவனுங்க பாப்பாரு, நமக்கும் கொடுப்பாரு. இல்ல, இவனும் சாப்பிடல, துப்புவாரு. தேக்கு இலையில நல்லா இருக்கிறத எடுத்து இப்படி துப்பாரு, நல்லா இல்லாத எப்படி. இவங்களுக்கு என்னன்னே புரியாது. இறைவனுக்கு எப்படி வைக்கிறாரு? மாமிசம். அதுவும் எப்படி? குழைச்சி வாயில போட்டு மென்னு சுவையா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதுல தேன் ஊத்துறாரு. தேக்கிலையில எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஏதோ தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவாங்கன்றாங்களே. சரி, அங்க போறாரு. பொன்முகலி ஆறுல எடுத்து எங்க எடுத்து வச்சுக்க முடியும்? சேக்கிழார் சொல்றாரு, இது கலசமா, வாயனும் கலசத்துல கங்கை நீரினும் புனிதமான நீராட்சாம் பொன்முகலி. இவர் வாயில வச்சுக்கிட்டதுனால. எதுக்கு? அன்பு. கங்கையிலும் புனிதமானதப்பா. இவர் வாயில் என்ற கலசத்துல அந்த நீர் வந்ததுனால, கலசம் வாயே கலசமாக அந்த பொன்முகலி நீர் இவர் கலசத்துக்குள்ள வந்ததால கங்கையா மாறிடுச்சான். கங்கையிலும் புனிதமாயிடுச்சான். இவர் வாய் துப்பி துப்பி வச்சதுனால தேவர்கள் படைக்கிற அந்த அவில் பாகம் இருக்குல்ல, அதை விட புனிதமா இருக்கான் இறைவனுக்கு. அப்புறம் மலர்கள்னு சொன்னாரு. இப்ப மலர்களை எங்க எடுக்கிறது? ஒரு கையில வில்லு இருக்கு, ஒரு கையில அம்பு இருக்கு, ரெண்டு இப்படி வச்சுக்கிட்டாரு. மலர்களை அங்க பாக்குறாரு. மலர்கள் எப்படி எடுத்துட்டு போறது பார்த்தாரு. குடுமி இருக்கு அவருக்கு, பன்னி கொழுப்பு தடவி இருக்கு. எல்லா பூவும் எங்க எடுத்து வச்சுக்கிட்டாரு? குடுமி. இவரு குடுமியில சொருகிக்கிட்டாரு. அன்பு மிகுதி, பயம் இல்லை இப்ப இவருக்கு. போறாரு, பூன்னு துப்புறாரு. செருப்பு கழல் அணிந்த கால்களால் இறைவனை தூய்மை செய்கிறாரு. நடக்குமா? நீங்க கோயிலுக்குள்ள இத்தனை தூரத்திலேயே செப்பலை விட்டுட்டு தான் நம்ம போகணும். பயம் இருக்கா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? அதுக்காக நம்ம எல்லாரும் போயிட்டு இப்பவே போறோம். அன்புயா, அவருக்கு எதுவுமே தெரியல. தூய்மை செய்கிறார். தன்னுடைய வாயிலிருந்து நீரை எடுத்து அப்படியே அபிஷேகம் பண்றாரு. பூ எடுக்கிறாரு.
இந்தான்னு வைக்கிறாரு. இங்க பாரு, உனக்கு அமிர்தனும் இனிய சாப்பாடு இருக்கேன், இன்னைக்கு பண்ணி கொழுப்பு நான் மென்னு பார்த்து சுவைச்சுதான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வைப்பாரு. சொல்லுவாரு. நாளைக்கு ஒரு 6 வகையான விலங்குகளை சொல்லுவாரு. கடா, எருமை, பன்னி, மானு, முயல் எல்லாம் நாளைக்கு உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வர. அப்படி வச்சு கதை தெரியும். 6 நாள்ல இறைவனை அடைந்தார். 6 நாள்ல அடைஞ்சாரு. சார்வரும் தவங்கள் செய்து கார்வரை அடவி சேர்ந்து காட்டுக்கெல்லாம் போய் காண முடியாத அந்த தேவனை பெரிய அன்பினில் 6 நாளில் கண்ணப்பன் பார்த்துட்டான். 6 நாள் தாண்டா ஆச்சு. பெரிய பெரிய காடுகள்லாம் போய் பெரிய பெரிய எத்தனையோ யுகம் யுகமாக தவம் இயற்றி அடைய முடியாத இறைவனை கண்ணப்பன் 6 நாள்ல கண்டுபிடிச்சான். என்ன அவ்வளவு அன்பு! அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? பயத்தை போக்கிடுச்சு. சரி, இது வேறொரு வகையானது. இன்னும் சில நாயன்மார்கள் இருக்காங்க, வைணவடியார்கள் இருக்கிறார். துருவன் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. நீங்க துருவன் கதையை கேட்டிருக்கீங்களா? துருவ நட்சத்திரமாக இருக்காரு. அவருக்கு ஒரு கதை இருக்கு. அவருக்கு என்னன்னா 5 வயசு தான். அவங்க அப்பா பேர் உத்தானபாதன், தாயார் பெயர் சுனிதி. தந்தையார் பெயர் உத்தானபாதன், தாயார் சுனிதி. சிறிய தாயார் ஒருத்தங்க இருப்பாங்க, அது பேர் சுருசி. இந்த சிறிய தாயார் மீதுதான் தகப்பனுக்கு அன்பு. இவருடைய தாயாரை கண்டுக்க மாட்டாங்க. பிள்ளைக்கும் மரியாதை கிடையாது. தாயார் மீது மரியாதை இல்லைன்னா பிள்ளைக்கும் மரியாதை இல்லை. அந்த சுருசி பெற்ற மகன் உத்தமன், அவன் மீதுதான் இந்த கணவனுக்கு அன்பு. இந்த ஒரு நாளும் குழந்தை ஏங்குது. அப்பா மடியில அதுதான் விளையாடும், அப்பா அவரு தான் ஊட்டி விடுவார், அப்பா அவர் மேலதான் தோல்ல வச்சுன்னு போவார், வெளில கூட்டு போவார், பைக்ல கூட்டு போவார். அப்ப இருந்தான்னு கேட்கக்கூடாது. எல்லாம் வெளியில எல்லாம் போறது அந்த உத்தானபாதனோடு சுருசி பெற்ற 2வது மனைவி பெற்ற அந்த புதல்வன் தான் போவான். சுனிதிக்கு எந்த மரியாதையும் கிடையாது. பிள்ளை ஏங்குது ஏங்குது ஏங்குது, அதுக்கு ஒன்றும் புரியல. அவ அட்ஜஸ்ட் ஆயிட்டா. சரி, அவன் புருஷனோட நம்ம இருந்தா போதும், ஏதோ ஒரு மனைவின்ற ஒரு மரியாதை, அரசி என்கிற ஒரு மரியாதையோட அது வாழருமே. அரசனவன். இது எந்த காலத்து கதை தெரியுங்களா? இதற்கு வரலாறு சொல்ல முடியல. எத்தனை ஆண்டு கால பழமையான கதை என்பதற்கு இதற்கு காலகட்டமே கிடையாது. ஏன்னா துருவன் என்பவன் நட்சத்திரத்துக்கு எத்தனை ஆண்டுகள் நீங்க சொல்ல முடியும்? அத்தனை ஆண்டு பழமையான கதை இது. இந்த குழந்தை ஏங்கி 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 ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட போய் சொல்லும், நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் சொல்லும், நம்ம தலையெழுத்து அப்பா கூடயாவது இருக்கும்ல, நம்ம அப்பா கூடயாவது இருக்கும்ல, அதை நினைச்சு பாரு. நம்மள வெளியே துரத்தாம வச்சிருக்காங்கல்ல, அதை பாரு. குழந்தைக்கு புரியுமா? ஒரு நாள் அந்த அரண்மனை வாயில அப்படியே போது, தன்னுடைய தம்பி ஆகிய அந்த உத்தமன் தந்தையினுடைய மடியில அப்படி வச்சுக்கிட்டு அப்பா கொஞ்சறத பாக்குறார். அவன் ஊட்ட இவர் விளையாடுறதெல்லாம் பாக்குறான், முத்தம் கொடுப்பதை பாக்குறான். இவனுக்கு பொறுக்கல. இவ்வளவு நாள் தந்தை கூப்பிடல, சரின்னு இவன் இருந்தான். இவனால பொறுக்க முடியல. என்ன செய்கிறான்? இவன் ஓடி போய் தந்தையாரின் மடியில, வலது மடியில போய் உட்கார்ந்தான். தந்தை இல்ல, அவருக்கும் அன்பு இருக்குல்ல, அதனால அவர் ஒன்னும் சொல்லல. சரி, அந்த மனைவிக்கு பயந்துதான் இவர் அன்பு காட்டாம இருக்காரு. இருந்தாலும் மகன் தானே, அப்படி கொஞ்சம் அப்படி 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 அரவணைக்கிறார். எங்கிருந்தோ அந்த 2வது மனைவி பார்த்து கோபம், பொறாம, வெறுப்பு குழந்தை என்றும் பாராமல் அந்த பிள்ளையை அப்படி இழுத்து தள்ளி, என்ன தைரியம் இருந்தா நீ என் கணவனின் மடியில உட்காருவ? குழந்தைக்கு கேட்க தெரியாது. எனக்கு அவர் தானே அப்பா, எங்க அம்மாக்கு அவர் தானே கணவன். குழந்தைக்கு கேட்க தெரியுமா? அப்படியே பாக்குது. அப்படி நீ உட்காரணும்னா என் பையனா நீ பிறந்திருக்கணும். போ, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, அடுத்த பிறவிலையாவது நீ எனக்கு மகனாக பிறக்கணும்னு போய் வேண்டிக்கோ. போய் நாராயணன் போய் வேண்டிக்கோ. உங்க தாயார் நாராயணா நாராயணான்னு தானே சொல்றான். அந்த நாராயணன் இடத்துல போய் நீ வேண்டு, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் சுருசி என்கிற என் சிறிய தாயாரினுடைய வயிற்றுல பிறக்கணும்னு வேண்டிக்கோ. அப்பதான் உன் தாயாரின் வயிற்றுல பிறந்தா உனக்கு இதுதான் கதி என்று சொல்கிறார். குழந்தை அழுது கொண்டே தாயார் இடத்துல வருது, யோசிக்குது. அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்கணுமா? அதுக்கு எது பதிஞ்சது? கடவுள்கிட்ட போனா நாராயணனை வேண்டுனா எனக்கு பிரச்சனை தீரும்னாங்கல்ல, அதை புடிச்சுக்கிச்சு. இப்ப நாராயணன் கிட்ட கேட்டா நான் எங்க அப்பா மடியில உட்காந்துக்கலாம். அப்ப தாயார் இடத்துல அதை கேக்குது குழந்தை. அம்மா, இந்த மாதிரி நான் போய் உட்கார்ந்தேன், என்ன தாயார் இப்படி சொன்னாங்கம்மா.
நான் பிறவி எடுக்கணும், அம்மா அந்த வயிற்றுலதான் நான் பிறக்கணுமா? அம்மாவும் தெரியாம புரியாம என்ன சொல்லுது, ஆமாடா சொல்லும், அவ்வளவுதான் நம்ம விதி வந்தது, நீ அவ வயிற்றுல அப்படிதானே பேசுவாங்க. அவ வயிற்றுல பிறந்திருக்கணும்டா, இந்த பாவி வயிற்றுல நீ பிறந்துட்டியே, எனக்கு தான் இந்த கதினா, உனக்குமா இந்த நிலைமை? இந்த பாவி வயிற்றுல நீ ஏன் பிறந்த? என் செல்லமே, நீ அவ வயிற்றுல பிறந்திருக்க கூடாதா? அந்த நாராயணன் தாண்டா நமக்கு கதி, அந்த நாராயணன் தாண்டா இந்த பிரச்சனைக்கு தீர்க்க முடியும். தாயும் அந்த புலம்பல்ல சொல்றான். இந்த குழந்தைக்கு அது வேத வாக்கா மாறுது. இப்ப நாராயணன் தான் தீர்வா? இந்த நாராயணனை நான் பார்த்துட்டா எல்லாம் தீந்துருமா? இந்த நாராயணனை நான் எப்படி பார்ப்பது என்று அந்த குழந்தை அப்படியே வருது. நாரதர் சும்மா விடுவாரா? நாரதர் யார் என்றால் அவரை பற்றி விளக்கம். 7 புவனங்களிலும் உரிமையாக சஞ்சரிக்கக்கூடியவர் நாராயணன். எதுக்கு தெரியுமா நாரதர் எதுக்கு சஞ்சரிக்கிறாராம்? எந்த ஆத்மாவெல்லாம் இறைவனை தேடுதோ அந்த ஆத்மாவுகளுக்கெல்லாம் கலகம் ஏற்படுத்துவார். நீங்க பாருங்க, நாரதர் கலகம் நன்மையில் முடியும். அப்படி ஏதோ ஒரு உபதேசம் கூட, நீங்க வால்மீகி முனிவர் எப்படி கலகம் தான் நடக்கும், நீங்க நாரதர் விஷயம்லாம் ஏதோ ஒரு கலகத்தை விளைவித்து நன்மையை செலுத்தி போயிடுவார். அப்படி அவர் துருவனிடத்தில் வருகிறார். அங்க அந்த 5 வயசு குழந்தைகிட்ட பாவம் கலகம் எல்லாம் பண்ணல, ஆனா இப்ப பண்ண போறார் இன்னொரு கதையில. அப்ப என்ன செய்கிறார்? குழந்தை, எங்கு செல்கிறாய்? நான் நாராயணனை தேடி செல்கிறேன். ஏன் செல்கிறாய்? இப்படி எனக்கு நடந்து போச்சு, நாராயணனை நான் கண்டால் என் பிரச்சனை தீர்ந்துமா, எங்க அப்பா மடியில போய் நான் உட்காரணும், வேற ஒண்ணும் வேண்டாம், எங்க அப்பா மடியில நான் உரிமையா போய் உட்காரு. அதற்கு நாராயணன் தான் தீர்வு. அவரை பார்த்து நான் அது கேட்க போறேன். சரி, நாராயணனை எப்படி நீ பார்ப்பாய்? தெரியலையே. சரி, நான் அதற்கு வழி சொல்லி கொடுக்கிறேன் என்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி கொடுத்துட்டார். மந்திரம் காதுல சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு குருவின் வழியாக மந்திர உபதேசம் பெற வேண்டும், அப்பதான் அந்த மந்திரம் அதனுடைய பலனை தரும். அப்ப அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு வழி தெரிஞ்சிச்சு. அது குழந்தைங்க அப்படியே நம்பும். பெரியவங்க தான் 7 கேள்வி 8 கேள்வி 1000 கேள்வி கேட்போம், குழந்தைங்க கேட்காது. அதனாலதான் நம்ம குழந்தையா இருந்துடணும். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது? இந்த மந்திரம் சொன்னா கடவுள் வருவார். என்ன சொன்னவர் யாரு? நாரதர் இல்ல. எங்க போய் தவம் செய்யலாம்? எல்லாரும் காட்டுலதான் போய் தவம் செய்யறாங்க கேள்விப்பட்டிருக்கோம். காட்டுக்குள்ள போயிடுது. எவ்வளவு தைரியம்! காட்டுக்குள்ள போக முடியுமா? அங்கு யானையின் பிளிரல் கேட்கிறது, புலியின் உருமல் கேட்கிறது, சிங்கத்தின் கர்ஜனை கேட்கிறது, நரியின் ஊளை சத்தம் கேட்குது, பல்வேறு வகையான விலங்குகளின் சத்தம் கேட்குது. குழந்தை நாராயணன் இருக்காரு, என்ன பார்த்து. நாராயணன் இருக்கும்போது என்னை யார் என்ன பண்ண முடியும்? இந்த மந்திரம் வேற எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களே என்று தைரியமா போய் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குது. பசிக்கு என்ன பண்ணும்? குழந்தையாச்சு, என்னதான் இருந்தாலும் அரசர் வீட்டு குழந்தை, எப்படிலாம் சாப்பிட்டு எப்படிலாம் கட்டில எப்படிலாம் படுத்து இருந்திருக்கும், எவ்வளவு சேஃப்டியா அம்மா கூட இருந்திருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? இது விலங்குகளினுடைய சப்தத்துக்கு புரிஞ்சு போச்சு, என்ன நாராயணன் பார்த்துப்பார். உணவு வேணுமே. இந்த குழந்தை நினைக்குதான், இங்கதான் கிழங்கு இருக்குல்ல, காய் இருக்குல்ல, பழம் இருக்குல்ல, அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாராயண மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பசிக்குதோ அப்ப போய் கொஞ்சம் கிழங்கு காய்கறி சாப்பிட்டுட்டு திரும்ப நாராயண மந்திரத்தை உச்சரிக்குது. 1 மாத காலம் இப்படி செல்கிறது. அதற்கு விலங்குகளை பற்றிய பயம் இல்லை, தன்னை பற்றிய பயம் இல்லை. அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமே, அப்பா விட்டு, நான் ஒரு மடியில உட்காரணும், நாராயணன் நான் பார்க்கணும். வைராகியம், உறுதிப்பாடு, இறைவனின் மீது நம்பிக்கை. அந்த பயத்தை எப்படி போக்கிடுச்சு பாருங்க, அந்த பக்தி பாருங்க. எதை பத்தி அதுக்கு பயம் இல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். காட்டுல போய் இருக்கு 5 வயசு குழந்தை. அதற்கு பிறகு என்ன செய்கிறது? நாராயண மந்திரத்தை சொல்லுது. 1 மாத காலம் இருக்கிறது. 1 மாத காலம் ஆகியும் நாராயணன் அவருக்கு காட்சி கொடுக்கல. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, வேற மந்திரத்தை மாத்தி ட்ரை பண்ணலாம், வேற கோயிலுக்கு போகலாம். உடனே சேஞ்ச். ஒண்ணு இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவோம். அடுத்தது கடவுளை சேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவ்வளவு நாளா நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், தண்ணி என் தாகத்தை தணிக்கிற மாதிரி தெரியல, அடுத்து நான் என்னவா மாற போறேன்? வாட்டர் குடிக்கலான்னு இருக்கேன். அதுவும் சரியாகலன்னா நீரு குடிக்கலான்னு இருக்கேன். அதுவும் சரியாகலன்னா வெள்ளம் குடிக்கலான்னு இருக்கேன். அதுவும் சரியாகலன்னா பானி குடிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏன் சிரிப்பு வருது? எல்லாம் ஒண்ணுதானே. இப்படித்தான் கடவுளின் பெயர் தான் மாற்றமே ஒழிய ஒண்ணுதான்யா கடவுள். நீ ஒழுங்கா புடி.
பெயர்தான் மாற்றம். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்றும் சில பேர் சொல்வார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு பொருள். இத்தனை நாள் தான் பாரதி எல்லாம் திட்டுன்னு திட்டுற. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். எவ்வளவு அன்பா நம்மளை கூப்பிடுறாரு. அறிவிலிகால்னா நம்ம வாயல் அறிவில்லாதவர்களே, அது அழகா கூப்பிடுறாரு. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. பல்லாயிரம் வேதங்கள் இருந்தாலும் அது ஒரே தெய்வத்தை தாண்டா சொல்லுது. அது அறிவு. உனக்குள்ள இருக்கிற அறிவு. அறிவுன்னா நீங்க நாலேஜ் இல்ல, கான்சியஸ்னஸ். உங்களுக்குள் இருந்து எது இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது, என்னுள் இருந்து எது இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறது, அதுதான்டா சாமி கான்சியஸ்னஸ். நீ தூங்கும் போது உன்னில் இருந்து நீ தூங்கினா என்று நீ எழுந்த போது உனக்கு எது உரைக்கிறது, அதுதான் தெய்வம். நீங்க தூங்கிட்டீங்க, இப்ப எழுந்த உடனே நான் கேட்கிறேன், நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்க. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, நீங்க தூங்குனீங்கன்னு எப்படி தெரியும்? நீங்கள் தூங்கும் போதும் தூங்காமல் இருந்து உன்னை உங்களை எழுப்புத கரெக்டா வேற. நீங்க தூங்கும் போது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா எழுந்துக்கிறீங்கல்ல. இப்ப எது தூங்காம இருக்கு? அது எப்பொழுதும் தூங்க. அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவுன்னு சொல்றாரு. இது தெரியாம நம்ம கடவுளை மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப துருவம் அப்படி மாத்தல. அவன் என்ன நினைக்கிறான்? என் வழிபாட்டில், என் தியானத்தில், என் தபசில் குறை இருக்கிறது. கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நானு. இந்த கிழங்கு காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு தோணுது பத்தியா? அப்பதான் கடவுள் வரல என்று அந்த குழந்தை தனக்குத்தானே குருவாக இருந்து உபதேசம் செய்து கொண்டு, இனி இந்த கிழங்கு காய்கறிகள் நான் சாப்பிடக்கூடாது. இந்த கிடக்குதுல இலை சருகுகள், இந்த காஞ்சு போனது, அதை சாப்பிட்டுட்டு நான் தவம் பண்ண போறேன். 1 மாத காலம் பசித்தால் அதை சாப்பிட்டு தவம் பண்ணது குழந்தை. நினைக்கிறீங்களா கடவுள் வந்துட்டு இருப்பாருன்னு? வருவாரா அவரு? வரல. உடனே அப்பவும் சேஞ்ச் பண்ணுச்சா? இல்ல. என் வழிபாட்டில், என் தியானத்தில், என் தபசில் தான் குறைவுன்னு என்ன பண்ணுது? இது கூட சாப்பிடக்கூடாது. பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு, அந்த தண்ணிய குடிச்சிட்டு தேவைன்னா குடிச்சு நம்ம தியானம் ஏற்றலாம். அந்த நீரை மட்டும் அருந்தி 1 மாத காலம், 3 மாதம் ஆகுது. கடவுள் வருவாரா? வரல. உடனே விட்டுடுச்சு, போயிடுச்சா? நம்பிக்கை இந்த கடவுள் இல்லப்பா, அந்த நாரதர் பொய் சொன்னாருப்பா, தோணல. என் தியானத்துல ஏதோ குறை. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த தண்ணியும் சாப்பிட மாட்டேன் என்று அந்த தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, பக்தியோடு, இனி இந்த தண்ணியும் நான் குடிக்க மாட்டேன், வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு நான் இருப்பேன் என்று காற்றை மட்டும் சுவாசிக்குது. உள்ள 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 என்ன ஒடுங்குது? 5 புலன்களும் ஒடுங்குகிறது. 5 புலன்கள் என்ன? 5 புலன்கள், 5 அறிவு. தோல், நாக்கு, மூக்கு, கண், செவி. 5 அறிவு என்பது என்ன? தோலின் மூலம் பெறக்கூடிய தொடு உணர்வு, நாக்கின் மூலம் பெறக்கூடிய சுவை அறிவு, மூக்கு சுவாசமா, வாசனை, இது ஒரு அறிவு, கண்ணு பார்வை, காது கேட்டல். இதுதான் 5 அறிவு ஜீவராசிகள்னு சொல்றது. நம்மளது 6வது அறிவு சிந்தித்தல். இந்த குழந்தை 5 புலன்களையும் ஒடுக்கிடுச்சோம். அவ்வளவுதான். அதுக்கு எல்லா புலன்களும் உள்ள போய் மனதுல ஒடுங்குதான். மனம் புத்தியில ஒடுங்குது, புத்தி சித்தத்துல ஒடுங்குது, சித்தம் ஒடுங்கி அகம், அகம் ஒடுங்கி உயிர், உயிர் ஒடுங்கி ஆன்மாவுல ஒடுங்க 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 சர்வ பிரபஞ்சமும் சர்வ உலகமும் ஒடுங்கி போச்சு. அண்டத்துல இருக்கிறது இங்க பிண்டத்துல இருக்கு. இங்கே ஒடுங்க ஒடுங்க அண்டத்தில் கடவுள் என்று அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். அதனால்தான் இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய நிலையை அடைவது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாத்தியமாக்குவாங்க. அங்க போல இங்க உள்ள போய் பார்த்தார்.
உள்ளே ஒடுக்கினார்கள். அப்ப உள்ள ஒடுங்கினோன்னு அந்த சராசரமும் ஒடுங்கிச்சு. தேவர்கள் எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சர்வ உலகமும் ஸ்தம்பிச்சு போச்சு. இதுக்கு மேல முடியாதுன்னு போய் நாராயணன் காலில் விழுந்தாங்க. எப்பா அந்த குழந்தைக்கு போய் நீ காட்சி கொடுத்து. ஏன்னா அவன் மூச்சை ஒடுக்க ஒடுக்க எங்களால இங்க சுவாசிக்க முடியல. வாயு பகவானால வெளிப்பட முடியல. வருண பகவான் வேலை செய்ய முடியல. அக்னி பகவானால ஒண்ணும் செய்ய முடியல. இங்க பாரு, இந்திரலோகம் சம்பிச்சு போச்சு. நாராயணா நீயே கதி, அவனுக்கு போய் காட்சி கொடுத்துருப்பான்னு நாராயணன் சும்மா பிகு பண்ற மாதிரி. அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவர் தான் செய்யறாரு. உடனே என்ன செய்கிறார் இறைவன்? அப்படியே அந்த குழந்தை முன்பு அப்படியே வந்து அந்த காட்சி கொடுக்கிறார். குழந்தையோட தியானம் கலையுது. அந்த அழகா வர்ணிப்பாங்க பாருங்க. அந்த கௌசுவ மணியோடு அந்த நீல நிறத்துல பட்டு பீதாம்பரியாக அந்த அழகா குண்டலம் போட்டுட்டு நாமம் போட்டு ஜகஜோதியா அப்படியே 1000 கோடி சூரிய பிரகாசமா அந்த புள்ள முந்த முன்னாடி நிக்கிறாராம். குழந்தை பாக்குது, நாராயணா 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 நாராயண. எப்படி இருக்கும் அது? உள்ள உடஞ்சி வந்த தெய்வம். இப்ப அது சாதாரண துருவன் இப்ப அது இல்ல, ஒடுங்கிடுச்சு. இப்ப நாராயணனும் காட்சி கொடுத்துட்டாரு. 5 வயசு குழந்தையாவா இருக்கும் அது. அப்படியே பாக்குது. நாராயணன் அப்படி என்ன பண்ணாரு பாருங்க லீலை. உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு குழந்தைய கூட்டு மடியில உட்காரச்சிட்டாரு. எதை கேட்டது தவம் இருந்தது? என் தந்தையின் மடியில நான் உட்காரணும்னு கேட்டது. இப்ப இவர் மடியில உட்காரச்சிட்டு ஏதோ வரம் கேட்டாயே என்னன்னாரு. கேக்குமா? கேக்குமா? இப்ப அது எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எவ்வளவு பெரிய அறியாமையில இருந்த நான், முட்டாள் நானு. சர்வலோக சஞ்சாரியான இறைவனாகிய நீ, அதிபதியாகிய நீயே எனக்கு காட்சி கொடுத்து உன் மடியில நான் உட்கார வச்சுக்கிட்ட. இதுக்கு பிறகு நான் அந்த வரம் கேட்பேனாப்பா? என் தந்தையினுடைய மடியில உட்கார்றதுக்காக உன்னை கூட்டம் பத்தியா? என் அறியாமைய நான் என்ன சொல்றது? அப்பா நீ எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு அற்ப ஆசை பத்தியா? அப்ப புரியுது அது. அப்ப சொல்லியிருந்தா, நாரதர் சொல்லியிருந்தா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நாராயணனை வேண்டு அவ மடியில உட்காரணும்னு கேளுன்னு அதுக்கு புரிஞ்சிருக்குமா? யோ சும்மா போயா, எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா தான் பேசியிருக்கும். உனக்கு தெரியும் உங்க அப்பா மடியில உட்காரலாம். இப்படிதான் பேசுவோம் நம்ம கடவுளை பாக்குற வரைக்கும், கடவுளை அறிகிற வரைக்கும், கடவுளை அடைந்து அவன் காட்சி கிடைக்கிற வரைக்கும். இப்படி உலகியல் விஷயங்கள் எல்லாம் பெருசா நமக்கு தெரியும் பூதாகரமா. அவனை பார்த்த பிறகு இதெல்லாம் ஒரு பிரச்சனைய, நீ ஏன் வந்துட்ட எனக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தோணும். எப்பொழுதும் அந்த மனுஷன் பயம் போயிடும். ஏன்னா எல்லாரையும் காப்பாத்துற தெய்வம். என்னை விட்டு நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயினுடைய தனங்கள்ல பால் வச்சிருக்குது இருக்கா இல்லையா? நான் பிறந்து வயிற்றுக்குள்ள பாப்பாவா இருக்கும் பொழுது, குழந்தையா இருக்கும்போது தொப்புள் கொடி வழியா எனக்கு ஏற்ற உணவை கொடுத்த அந்த தெய்வம். நான் இந்த ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னா நான் பெரிய ஆளா? என்னைக்குமே நான் குழந்தை, என்னைக்குமே நான் உனக்கு குழந்தைதான். இந்த எண்ணம் இருக்கணும். அதனால்தான் மகாத்மா காந்தி சொல்லுவார், ராமனின் கைகளில் நான் அன்று பிறந்த குழந்தைன்ட்டார். அன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி பார்த்துப்பாங்க அம்மாங்க? இப்பதான் பிறந்த குழந்தை வந்திருக்குன்னா மறுநாள் கூட கொஞ்சம் பழக்கம் வேண்டும். இப்ப பிறக்கிற குழந்தை எப்படி பார்த்துப்பா? அந்த மாதிரி நம்ம இறைவனிடத்துல நம்மளை கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா இறைவன் அப்படிதான். நீ எப்படியோ இறைவன் அப்படி. இறைவன் உன் முன்னாடி கண்ணாடிங்க. நீ கண்ணாடி முன்னாடி என்ன மாதிரி நிக்கிறியோ அப்படித்தான் இறைவனும் உனக்கு. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்படித்தான் மகான்கள் வள்ளல் பெருமானார்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. அவருக்கு பயமே கிடையாது பெருமானாருக்கு. இது ஒரு கதை. அந்த குழந்தை தான் அந்த தைரியமாக அந்த கண்ட பிறகு, அதற்கு பிறகு அந்த குழந்தை போகும். இவருடைய அருளை பெற்ற பிறகு அது வீட்டுக்கு போகும். முதல்ல காலில் விடுறது யாரா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சித்தி. அப்படி தேஜோமயமா வர்றாரு அவரு. சாதாரண அந்த போன துருவனாக அந்த பயந்த சுபாவம் கொண்ட, ஏக்கம் கொண்ட, அந்த அப்பாவுடைய மடியில உட்காரணும்னு கொண்ட அந்த ஆசை கொண்ட சிறுவனா இப்ப வர்றாரு. அப்படி வராரு தேஜோமயம். 5 வயசு குழந்தைதான். ஆனா வரும் பொழுதே அப்படி அண்ணி சித்தி காலில் விடுறாங்க, அப்பா காலில் விடுறாரு, எல்லாரும் வந்து காலில் விடுறாங்க. அப்படி கம்பீரமாகிட்டாரு. இத பிடிக்க மாட்டேங்கிறமே. பக்தி என்ன செய்யும்? பிரகலாதனை பத்தி உங்களுக்கு தெரியும். இரண்யகசிபு, இந்த மார்கழி மாசத்துல அவங்கள பத்தி பேசணும். எப்படி இரண்யகசிபு இரண்யாட்சன் 2 பேரு. இரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து கொண்டுறாரு.
இரண்யகசிபு தன் தம்பியை கொன்னுட்டானே, அந்த ஹரி தான்டா என் முதல் எதிரி. இப்ப அவனை கொல்லணும்னா போய் தவம் பண்ணணும். தவத்திற்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவி கயாது கர்ப்பவதியா இருக்காங்க. அம்மா பத்திரமா இரு, நான் தவம் முடிச்சு அந்த அரிய கொல்றதுக்குன்னே நான் வரம் வாங்கிட்டு வரேன், சகாவரம் வரம் பெற்று வரேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இரு. அதுக்குள்ள இந்த இந்திரன் வந்து இவன் ஏதாவது பண்ணிடுவானேன்னு கடத்திட்டு போக நாரதர் திட்டி அவரை அந்த பையனை ஆசிரமத்தை கூட்டி போய் நாராயண மந்திரத்தை உச்சரிச்சிடுறாரு. யாருக்கு? தாயாருக்கு வயிற்றுலயே. தாயார் தூங்கி விடுகிறாள். உள்ள இருக்கிற குழந்தை கரு நாராயண மந்திரத்தை கேட்டுக்கிட்டு அது இனிமையா இருக்கு. கருவிலேயே நாராயண மந்திரத்தை கேட்டுடுச்சு. அப்பா நாராயணனுக்கு எதிரி, புள்ள எப்படி? இதுதான் நாரதர் கலகம். பையனுக்கு நாரத மந்திரத்தை கருவிலேயே உபதேசம் பண்ணிடுறாரு. குழந்தை பிறகுது. இவர் அந்த வல்லமையெல்லாம் பெற்றுட்டு வந்துடுறாரு. பிரம்மா வந்து கேட்கிறாரு, என்ன வரம் வேணும்? சாகாவரம் வேணும். சாகாவரம்லாம் கொடுக்க முடியாது, அது வள்ளல் பெருமானாருக்கு உரியது. அவ்வளவு தயவுல இருந்தாரையா அவருக்கு கொடுக்கலாம். அவர் பெற இருக்கிறாரு, இன்னும் நாங்களே பெறல. எங்களுக்கே காலம் முடியும் இருக்குதா இல்லையா? பிரம்மாவுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கு, இந்திரனுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கு, விஷ்ணுவுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படைக்கும் தலைவர், காக்கும் தலைவர், அழித்தல் செய் தலைவர், எல்லாருக்கும் இருக்கு. அந்த பரம்பொருளுக்கு தான், அந்த பரம்பொருளா மாறணும். சரி, அப்ப வரம் கொடுக்குறாரு. என்ன? அப்ப சாகா வரம் கொடுக்க முடியாது. சரின்னு இவர் யோசிக்கிறாரு. என்ன வரம் கேட்கிறாரு? இதுவரை என்னுடைய மரணம் தேவர்களாலும் நிகழக்கூடாது, மனிதர்களாலும் நிகழக்கூடாது, விலங்கும் என்ன கொல்லக்கூடாது. ஓகே, என்னை மேலையும் கொல்லக்கூடாது, கீழையும் கொல்லக்கூடாது. சரி, உள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியும் கொல்லக்கூடாது. சரி, எந்த ஆயுதங்களாலும் என்ன கொல்லக்கூடாது, ஆயுதம் இல்லாமலையும் என்ன கொல்லக்கூடாது. சரி, என்ன இரவிலையும் கொல்லக்கூடாது, பகல்லையும் கொல்லக்கூடாது. ஆல்மோஸ்ட் சாகாவரம் தானே. அப்பா வாங்கியாச்சு. வச்சுட்டு ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாமா? உடனே எல்லா லோகங்களையும் போய் படையெடுக்கிறது, எல்லாரையும் கொன்னு எல்லாம் இது பண்ணி போய் வைகுண்டத்துக்கு போய் உன்னதாண்டா நான் கொல்ல வந்தனும் பொழுது அங்க இறைவனே காட்சி கொடுக்க மாட்டார். அவர் பாட்டு அனந்த சைனத்துல இருப்பார் ஆதிசேஷன் மேல. இவருக்கு காட்சி தெரியாது. ஹரி என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். என்ன இருமாப்பு பாருங்க, என்ன கர்வம்! ஹரி என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான், நானே இனி கடவுள், 7 புவனங்களுக்கும் நானே கடவுள்னு இவரே அறிவிச்சிட்டார். இனி எல்லா கோயிலும் இடிங்க, எல்லாத்துலயும் நான் தான் சாமி, என் சிலையை வச்சு ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லுங்க. எவனாவது அரியின் நாமத்தை உச்சரிச்சா அவனை கொலை பண்ணு, அவனுக்கு தக்க தண்டனை கொடு, அவன் கண்ணை பிடுங்கு, அவனுக்கு பயத்தை காட்டு. ஹரிநாமம் சொல்லவே கூடாது. நாக்குல சூடு போடு, நெருப்புல தூக்கி போடு, யானைக்கால மிதிக்க வை, பாம்பை வச்சு கடிக்க வை, மலையில இருந்து உருட்டு, கடல்ல தூக்கி போடு. விதவிதமா தண்டனையை உருவாக்குறாரு இவரு. எதுக்கு? கடவுள் பேரை சொன்னான். புள்ள வரப்போகுது. இப்ப நாரதர் ஆசிரமத்துல இருந்து கூட்டு வர்றாரு. நாரதருக்கு கொஞ்சம் திட்டிட்டு அப்புறம் நன்றின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லவே கூட்டு வர்றாரு. குழந்தை அப்படியே வளருது. 4 ஒரு மேனியும் பொழுது வரணும். இன்னும் பேச ஆரம்பிக்கல, இப்பதான் பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கும் போது நாராயணன் பேரு சொல்லுது. கோபம் வருது அப்பாவுக்கு. மனைவி சொல்றாங்க, இல்ல இல்ல அவனுக்கு புரியல, நம்ம குருகுலத்துக்கு அனுப்பலாம். குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களெல்லாம் இது நாராயண மந்திரம் சொல்லி, குருவே நாராயண மந்திரம் சொல்ற அளவுக்கு அதனுடைய பக்தியின் வீரியம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க இந்த மந்திரம் சொல்லாதீங்க, ஒரே ஒரு முறை நமோ நாராயணான்னு சொல்லி பாருங்க, அது அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க சுவைச்சு மட்டும் பாருங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பிறவியில் வந்த எல்லா பந்தங்களையும் தீர்த்துரும், எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும், எல்லா வயிற்றையும் போக்கிடும். நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க. அப்படியா நாங்க குருகுலத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் நாராயணா நாராயணா எல்லாரும் நாராயண பக்தர்கள் ஆக்கிடுச்சு. இதுங்க நாராயண பக்தரா இருக்கிறத பார்த்து அந்த ஆசிரியர்களே நாராயண மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இருந்து அவர்களை மறந்து, எப்பா உன் பையன் இப்படி இருக்கிறான் சொல்லு, என்ன சொல்லி கொடுத்தாரு வாத்தியாரு? நான் சொல்லி கொடுக்கல, அவனே தான் சொல்றான். ஓம் நமோ நாராயணாய நினைச்சு பாருங்க. காதுல எடுத்து ஈயங்காய்ச்சி ஊத்துனா மாதிரி இருக்கு அவனுக்கு. ஏண்டா இப்படியா சொல்லுவேன்? ஆசிரியர்களை போய் பிடிச்சான், பிள்ளைய பிடிக்கல. அப்பா ஆசிரியர்களை ஒண்ணும் சொல்லாத, குருமார்களை ஒண்ணும் சொல்லாது, இது எனக்கே தெரியும். எப்படி தெரியும்? எனக்கே தெரியுது, இது என் பகைவனின் மந்திரம், இது என் பகைவனின் பெயர், இதை நீ சொல்லக்கூடாது. அப்பா நீ கூட சொல்லிப்பாரு, ரொம்ப சுவையா இருக்கும்னு. ஒரு முறை நீ சொல்லி பாருப்பா, சொல்லிட்டா நீ இந்த மந்திரத்தை விட மாட்ட. உடனே ஆசிரியர்களை திட்டி அனுப்பிடுறாரு. அது நான் ரொம்ப வேகமா சொல்றேன். அதுக்கு பிறகு அங்க இருக்க இவங்க எல்லாம் கூப்பிடுறாரு. என்ன இது இப்படி எல்லாம் பண்றான்? ஆலோசனை, மந்திர ஆலோசனை. இவன் மந்திரத்தை சொல்லக்கூடாது. என்ன பண்ணலாம்? பிரபு தண்டனை மற்றவர்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டாம், தண்டனை கொடுக்கறதே அவன் பார்க்கட்டும்.
இந்த மந்திரம் பேர் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நம்ம என்னென்ன தண்டனை கொடுக்குறோம் அதை பார்க்கட்டும். பார்த்தாலே பயந்துருவான். முதல்ல கூட்டு போறாங்க, நாராயண நாமம் சொல்கின்ற அந்த பக்தர்கள்ல கண்ணில் எடுத்துன்னு இப்படி குத்துறாங்க. பழுக்க காய்ச்சிய கம்பியை கொண்டு போய் நாராயணன் சொல்லுவியான்னு குத்துறாங்க. குழந்தை நாராயண நாராயண நாராயணன் நெருப்புல கொண்டு போய் போடுறாங்க. நாராயணன் சாட்டையில அடிக்கிறாங்க, முள் சாட்டையில. இது மாதிரிதான் உன் தந்தை உனக்கும் கொடுப்பாரு. ஐயோ, தந்தை இப்படி துன்பம் கொடுக்குறாரே, இவரு இந்த துன்பம் நாராயண மந்திரத்தை சொன்னவங்களுக்கே இப்படி தண்டனைனா, நாராயண மந்திரத்தை தடுக்கிற எங்க அப்பாவுக்கு என்ன தண்டனைன்னு பயந்துச்சு. உனக்கு பயம் வந்ததும்? ஆமா, பயப்படுறேன். எதுக்கு பயம்? மந்திரத்தை சொன்னவனுக்கே எவ்வளவு பெரிய தண்டனைன்னா, இந்த மந்திரத்தை தடுக்கிற எங்க அப்பா என்ன அனுபவிக்க போறானோன்னு எனக்கு பயம். உனக்கும் இந்த தண்டனை கொடுப்பேன். ஏன்? நாராயணன் பார்த்துக்கோ. நீ மந்திரத்தை மறு, அது மறுக்க மாட்டேன். உன் தந்தையாரின் மந்திரத்தை சொல்லு, அதை நான் சொல்ல மாட்டேன். இதே தண்டனை தான் உனக்கும். பரவாயில்ல, நாராயணன் பார்த்து பிரபு இப்படிதான் அவன் சொல்றான். அவ்வளவு தைரியமா தூக்கி போடுறான் நெருப்புல. இப்படிப்பட்ட புள்ளையே எனக்கு வேண்டாம். நெருப்புல தூக்கி போட்டா என்ன? திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும், ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க, பக்த பிரகலாதன். யாருக்கா தெரியுமா என்ன அந்த குழந்தை பாடம் அந்த படத்துல? என்ன, நான் சிறுவயதுல பார்த்தப்போ அந்த பாட்டு தான் நமக்கு. ஜீவனும் நீயே ஐயா இறைவா, ஜீவனும் நீயே ஐயா, பாரமும் உனதே அன்றோ எந்தன். 5 வயசு பாப்பா சொல்லுதுங்க. அதுக்கு என்ன பாரம்? எந்தன் பாரமும் உனதே அன்றோ. எப்பா, நானா இந்த பாரத்தை தாங்கிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய சரணாகதி. என் பாரம் உன்னுடையது. இந்த நெருப்புல போட்டுதான் நான் சாகணும்னா அதுதான் நீ எனக்கு எழுதி வச்சிருந்தா எனக்கு என்ன பயம்? நீ என்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா நீ என்னை காப்பாத்த போற, எனக்கு என்னடா பயம்? என் பாரமும் உனதே அன்றோ அப்படின்னு சொல்லுது. அங்க அது பூக்குழியாக மாறுகிறது. ஜம்முன்னு எழுந்து வெளியே வருது. பாக்குறாங்க பகைவர், அந்த படை வீரர்கள், காவலர்கள் பாக்குறாங்க, என்னையா நடக்குதுங்க? இவன் என்ன மந்திர வித்தை கத்துன்னு இருக்கான்னு அதுங்களுக்கும் புரியல. பக்தியின் மகிமை, இறைவனின் மகிமை புரியல. தந்தையார்கிட்ட போய் சொல்றாங்க, எப்பா அது மாதிரி நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், என் மகன் என்று நீங்கள் அவன் மீது அன்பு காட்டுகிறீர்கள். இல்லை அரசே, நிஜமா போட்டோம். இல்லை, பொய். அடுத்து என்ன பண்ணலாம்? யானை காலில் போய் மிதிக்குது. யானைய பாக்குது. ஆதி மூலமேனு யானை நீதானே என் நாராயணனை கூப்பிட்ட, ஆதி மூலமேனு உன்னை யானை கூப்பிட்டுதே, அதுக்கு நீ காப்பாத்துனே, அப்பா என்னை காப்பாத்துன்னு. காப்பாத்துன்னு கூட கேட்கல, என்னை விட்டுருவியான்னுச்சு. யானைக்கு யாரா இவரு தெரியுது? இவருக்கு நாராயணனாக தெரிகிறது. வணங்கிட்டு போயிடுச்சு. இறை அரசன்கிட்ட சொல்றாங்க, பொய் சொல்கிறீர்கள், அது புத்தி இல்லை, அதுக்கு அது இறைவனின் மகிமையை தெரியல. அந்த குழந்தைக்கு பயம் இல்லை. இப்ப நம்ம சொல்றது என்னங்க, யானைய பார்த்தோன்னா அலறி ஓடல, பயமே இல்லை. ஏன்? என் நாராயணம் பார்த்து பயம் போக்கணும். என் நாராயணன் என்ன பார்த்துப்போம். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க? கடல்ல கட்டி போடு. கடல்ல போட்டு 2 நாள் ஆச்சு, குழந்தை வரல. செத்து போச்சு. ஓகே, பினிஷ். கொஞ்சம் வருத்தத்துலதான் இருக்காரு அப்பா. தாய் மூர்ச்சையாய் விழுந்துட்டா, குழந்தை செத்து போச்சு. 2 நாள் கழிச்சு பாட்டு கேக்குது. அது நாராயண மந்திரம் சொல்லிட்டு வர்றது கேக்குது. எங்க இவன் குரல் மாதிரி கேக்குதுன்னு பார்த்தா உள்ள அரண்மனைக்குள்ள வருது. எங்கடா இருந்தாய்? என் தாய் லக்ஷ்மி தேவியினுடைய அம்மா வீட்டுல இருந்தேன், என்னுடைய பாட்டனார் வீட்டுல நான் இருந்தேன். ஏன்? லக்ஷ்மி எங்க இருந்து வந்தா? திருப்பார்கடல்ல இருந்து வந்தா இல்லையா? அவளுக்கு நாகலோகம் தான் தாய் வீடு. என் பாட்டனார் வீட்டுல நான் ஜம்முன்னு இருந்தேன். ஒரே வரவேற்பு தான், எனக்கு உபசரணை தான். 2 நாள் ஆச்சு அவங்க என்னை விட. இப்பொழுது அவங்க மேல கொண்டு வந்து விட்டாங்க, நான் வந்தேன். எங்க இருந்து இந்த பொய்யெல்லாம் கத்துக்கிட்டான்? இந்த படை காவலர்கள் இவங்க விடல உள்ள. இவன் இப்படியேதான் நினைக்கிறான், இவ்வளவு பொய் சொல்கிறானே, இந்த காவலர்களும் பொய் சொல்றாங்களே. சரி, கோபம் வேற வருது. உனக்கு தாயார் லக்ஷ்மி தேவின்னா அப்ப தந்தை யாருடா? என் பிரபு, உனக்கும் அவன் தான் தந்தை. என் நாராயணன் தான் சர்வலோகத்துக்கும் தந்தை. எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அவர் தானே பார்த்தாங்க. கோபம் வருது. சரி, மலையில இருந்து உருட்டி விடு. மலையில கொண்டு போய் உருட்டி விடுறாங்க. காவலர்கள் போயிட்டாங்க. பள்ளத்தாக்குல போய் குழந்தை விழுந்துருச்சு. அங்க லக்ஷ்மி வல்லபாவா இறைவன் காப்பாத்துறாரு. அழகா மலை ஏறி வந்தாச்சு. கோபம் கோபம் ஒரு பையனை கொல்ல முடியல நம்மால. இப்ப
இது ஒரு விஷயம் நடக்கும். அது ஒரு தத்துவார்த்தம் இருக்கும். இறைவன்கிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிடுவாங்க, இன்னும் கொல்ல முடியணும் போது இறைவன் சொல்லுவாரு, எப்பா அவனை கொல்வதற்குரிய கர்ம பலன் இன்னும் அவன் வரல. ஏன்னா புண்ணிய பலனும் இருக்கு. அவன் இன்னும் பாவம் செய்யணும். இதை விடவா பத்தாது, அவன் இன்னும் பாவம் செய்யணும். தன் மகனை அவ்வளவு வெறுக்கணும். நாரதர் போவார், இதோ நான் போறேன், இந்த உடனே போறேன். நாரதர் போய், என்ன இரண்யா உன்னால பையனை கொல்ல முடியல, அவனே ஒரு மந்திரம் உன் மந்திரம் சொல்றது இல்ல, ஊருக்கு சும்மா இருக்க முடியல. இப்ப நமக்கு வீட்டுல ஏதாவது விஷயம் நடந்து யாருக்கும் ஊரலகத்துக்கு தெரியலன்னா கூட கம்முன்னு தான் இருப்போம். இந்த வெளியில தெரிஞ்சு யாராவது நம்ம தூண்டி விடும் போதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப பையனே உன் மந்திரத்தை சொல்லலன்றது அப்படியே அரசல் புரசல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் வெளியே தெரியாத மாதிரி இருக்காரு. இப்ப நாரதர் என்ன பண்றாரு, தூண்டி விடுறாரு. என்ன சர்வ உலகம் நான் கூட பாரு உள்ள நுழையும் போது நாராயண மந்திரமே சொல்றது இல்லை, இரண்யாயம் நம்ம தான் சொல்றேன், நானே சொல்றது இல்லப்பா. வைகுண்டத்துல கூட நாராயண மந்திரம் சொல்றது இல்ல, எங்கேயுமே நான் உன் மந்திரம் தான் ஒழிக்குது. ஆனா உன் வீட்டுக்குள்ளேயே உன் பையனே உன் மந்திரம் சொல்றது இல்ல போல இருக்குது. கொஞ்சம் பையன் இல்லையா, பயந்துட்டு போல, அவனுக்கு நீ துன்பம் கொடுக்க கொஞ்சம் பயந்துட்டியோ. படை வீரர்கள் அனுப்பி அனுப்பி அவர்கள் பண்ண முடியலன்னு, சரி அப்படி நீயும் பரவாயில்ல படை வீரர்கள் அப்படி பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லி அவன் பையனுக்காக கொஞ்சம் கருணை காட்டுறியோ. இப்படி எல்லாம்னு சொன்ன உடனே இவருக்கும் வருது. அப்படியா, இப்பொழுது நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி கொடிய நாக பாம்பு கொண்டு ஒரு 100 பாம்புங்களை எடுத்து விடுறா. இப்ப என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தை நாராயண 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 எல்லா பாம்பும் தூக்கி கழுத்துலயும் அங்கேயும் எங்கேயும் போட்டு எல்லாம் மாலையா மாறிடுச்சு. நாராயண மந்திரம் பாம்பை பார்த்ததுக்கு பயம் இல்லை. ஏன், நான் தான் நாகலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் என் தாத்தா வீட்டுல ஜம்முன்னு இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் பெரியப்பா, சித்தப்பா, அண்ணி, அப்பா எல்லாம் சொல்லுது. நான் தெரியுமா நாகலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்ப இவங்க எல்லாம் ஃப்ரெண்டா இல்லையா, கடிப்பாங்களா? அது அந்த வல்லத்துல படுது. என் தாய் லக்ஷ்மி தேவியினுடைய அம்மாக்காரங்க தான் நீங்க எல்லாரும். என் அம்மா வீட்டு சொந்தம் இல்ல நீங்கெல்லாம், அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அப்படியும் அது பார்த்தது பாருங்க, ஒரு பாம்பும் கடிக்கல. இன்னும் மாலையா எல்லாம் அவருக்கு விழுந்துருச்சு. அந்த பாம்பு, அந்த இருளர் காலில் விழுந்தார் பாம்பாட்டி. எல்லா பாம்பையும் திருப்பி இந்த எல்லாம் மாறிடுங்கன்னு சொல்லி எல்லா பாம்பையும் மாலையா கட்டி கையில கொடுத்துச்சு. சொல்றாங்க, எப்பா நிஜமா எல்லா பாம்பையும் விட்டு கடி. பாம்பாட்டியும் சொல்றான், நம்பல. இன்னும் அவன் கோபம் உச்சத்துக்கு போகும் பொழுது யோசிக்கிறான், கண்டிப்பா நாரதர் சொன்னது கரெக்டு தான். என் மகனை நான் கொஞ்சம் பாக்குறேன் போல இருக்குன்னு அவனுக்கு யோசனை வருது, கோபம் வருது. காலையில இருந்து யோசிச்சு சரியாக அந்தி பொழுது நேரம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன செய்கிறான், தன் மனைவியின் கரங்கள்ல கொடிய விஷம், ஒரு 1000 பேரை கொல்லக்கூடிய விஷத்தன்மை உடைய கொடிய விஷத்தை கொடுத்து, உன் கையால கொடு, பாவ கணக்கு முடியுது. இப்ப அவனுக்கு தாய் கையால கொடுத்து குடிக்க வைக்க சொல்லலாமா? அந்த அம்மா பதறாங்க, கூட்டு உன் கையால கொடு அவனுக்கு, நான் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். அவன் என்னதான் மந்திர வித்தை பண்றான்னு தெரியல, மாயாஜாலம் பண்றான் அவன், என் கண்ணால இப்ப பார்க்கணும். அது அப்படியே நாராயண 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 நாராயணன் சொல்லாதடா, சொல்லாம என்னால இருக்க முடியாது. அப்ப அந்த கொடிய விஷத்தை தாயின் கைகளால கொடுக்கிறாரு. தாய் அப்படியே மூர்ச்சை மீண்டும் விழுகிறார். அந்த கொடிய விஷத்தை அப்படியே அமிர்தம் மாதிரி குடியுது. ஏன் நாராயணம் பத்வர் முழுவதும் நீல நிறமா ஆயிடுச்சு, முழுவதும் நீல நிறம். அப்பா பையன் ஒழிஞ்சான்னு பாக்குறாரு. உடனே மீண்டும் நாராயண மந்திரம் சொல்லுது குழந்தை. முன்னை விட அதிக ஒளிமயமா விளங்குது. அவமானம் தாங்கல. எங்கிருந்து கற்றா இப்படி ஒரு மாயாஜல வித்தையை? 5 வயது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்பா உனக்கு இன்னும் புரியலையாப்பா? இதெல்லாம் என் நாராயணன் செயல்பா. நீ மகன்தானே என்று என் உயிரை காப்பாற்றணும் நீ நினைச்சா, நாராயணன் முடிவு பண்ணிட்டா யாராலும் காப்பாற்ற முடியாது. நீயே நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது. சத்தியமா இல்லையா? என்னை கொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்து, நாராயணன் நான் உயிர் வாழ வேண்டும் என்று அவன் தீர்மானிச்சா என்னை யாராலும் கொல்ல முடியாதுப்பா. இது உன் தீர்மானம் கிடையாது, என் நாராயணின் அருள் இங்க வெளிப்படுது. நீ என்ன செய்தாலும் என்னை கொல்ல முடியாது. நாராயணன் அருள் இருக்கிற ஒண்ணும் யாரும் செய்ய முடியாது. உனக்கு புரியலையா? அந்த நாராயண இதில் இத்தனை வளையும் நான் எங்க பெற்றேன்னு சொன்னீங்க? நாராயணன் நாமத்தின் மூலம் பெற்றேன். அந்த மந்திரத்தை உச்சரித்தான்ப்பா நான் பெற்றேன். அவ்வளவு வலிமை நிறைந்ததப்பா.
நீ கூட ஒரு முறை சொல்லி பாருன்னு சொல்லுது பாருங்க. கோபம் வந்துருச்சு. எங்கடா இருக்கான் அந்த நாராயணன்? எங்கடா இருக்கான் அந்த ஹரி? வைகுண்டத்துல என்ன பார்த்து ஒளிஞ்சுக்கிட்ட பையன்டா அவன். அந்த ஒளிஞ்சுக்கிட்ட பயந்தாங்கொழி பையனுக்கா நீ இப்படி பேசுற? எங்க இருக்கிறான் ஹரி? அவனைதான் தேடிட்டு இருக்கேன். வா, அவனைதான் தேடிட்டு இருக்கேன். இருக்கான்னு சொல்றல. இப்போ நீ இருக்கான்னு சொல்றல, எங்க இருக்கிறான் ஹரி? அந்த குழந்தை சொல்லுது, அப்பா எங்க இல்ல என் ஹரி, எங்க இல்ல. சரி இப்ப சொல்லு, எங்க இருக்கான்? இந்த தூண்ல இருக்கானா? குழந்தை சொல்லுது, இந்த தூணுலயும் இருக்கான். பெருசா அதுக்கு அதுதான் தெரியுது. பெரிதினும் பெரிதாம் சிறிதினும் சிறிதாம் அரிதினும் அரிதாம் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்பா இந்த தூணுலயும் இருக்கான், அதுக்கு குட்டி அது தெரியுது துரும்பு, இந்த துரும்புலயும் இருக்கான், அது மட்டும் சொல்லல. கம்பன் வேற ஒரு வார்த்தையும் போட்டிருப்பாரு. கம்பராமாயணத்துல வரும். ராவணனுக்கு அறிவுரை சொல்லுவார். வந்திருக்கவன் யார் தெரியுமாண்டா? இந்த பிரகலாதன் அழுத போது வந்து கிழிச்சாம்பார் நரசிம்ம, அவன் தாண்டா இந்த அவதாரத்துல ராமாவதாரமா இருக்கான்னு சொல்லி பிரகலாதனுடைய கதையை விபீஷ்ணன் ராவணனுக்கு சொல்லுவார். அதுல வரும் இந்த வசனம், தூணினும் உளன் துரும்பிலும் உளன் அணுவை சத கூறிட்ட கோணினும் உளன்வர். இப்ப வந்து டால்டன் தியரி, அந்த தியரி எல்லாம் அணுவை பிளக்க முடியும், அணுவும் கூறுகளாக்க முடியும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கம்பன் எப்ப சொன்னான்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கம்பராமாயணத்துல இருக்கு, அணுவை சத கூறிட்ட பகுதிக்கு கோன். அணுவை 100 கூறு போட்டா அதுல ஒரு பகுதி இருக்குமே, அந்த குறுகிய நுண்ணிய பகுதியிலும் என் இறைவன் இருக்கிறான். என் இறைவன் எங்க இல்ல? ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்ப கோவத்துல என்ன பண்றாராம்? அந்த தூணை போய் அடிக்க செல்கிறார். அது சொல்லுவாங்க பெரியவங்க, இறைவன் வைகுண்டத்துல பார்த்துட்டே இருக்காராம். இவன் தூணுல என் குழந்தை சொல்லிட்டானே, அங்க 1000 தூண்கள் இவன் அரண்மனையில் இருக்கிறது, எந்த தூணை இந்த பாவி உடைப்பானோன்னு எல்லா தூணுக்குள்ளேயும் போய் இறைவன் ஒளிஞ்சுக்கிட்டான். சொல்லுவாங்க. அவன் இல்லாத இடம் இல்ல, நம்ம மேல அவன் வச்ச அன்பை காட்டுவதற்கு, கருணையை காட்டுவதற்கு சொல்லுவாங்க, எல்லா தூணுக்குள்ளேயும் போய் இறைவன் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த அவ்வளோ பெரிய விஸ்வ ரூபம் கொண்ட அந்த இறைவன் தன்னை குறுக்கிட்டு தூண்லயும் இருக்கானா, தூண்லயும் இருக்கானா, எல்லா தூண்லையுமே ஒளிஞ்சு கொண்டான். ஒரு தூணில் வெளிப்பட்டா அந்த குழந்தைக்கு இப்ப இந்த இடத்துல நமக்கு தேவை பயம் இல்லை. வந்தாரா? தச அவதாரங்களில் மிக உயரிய அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா 5 வயசு குழந்தைக்காக வெளிப்பட்டார். 5 வயசு குழந்தைக்காக வெளிப்பட்டாருங்க அவரு. கருணை என்றால் நரசிம்ம அவதாரம், கோபம் என்றாலும் நரசிம்ம அவதாரம். அவ்வளவு கோபமும் என்ன அவருக்கு? அவ்வளவு கோபக்காரன்னு சொல்லுவாங்க நரசிம்மரை. ஏன்? அந்த குழந்தையின் மீது வைத்த அன்புதான் அவருடைய கோபம். இப்ப நாம பிரகலாதனா, அவர் முன்னாடி இரண்யகசிபு. அவன் இந்த சொல்லி முடிச்சிடறேன். இந்த வரம் வந்து அது எப்படி முடிப்பாருன்னா, அவன் என்ன சொன்னான்? தேவர்களும் கொல்லக்கூடாது, மனிதர்களும் கொல்லக்கூடாது, விலங்கு. எந்த அவதாரம் எடுப்பான்? நரசிம்ம அவதாரம் எடுப்பான். எந்த ஆயுதங்களாலும் என்னை கொல்லக்கூடாது, ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தன் சிங்கத்துக்கு எப்படி இருக்கும் நகம், தன் நகங்களாலேயே அவன் வயிற்றை கிழிப்பார். இரவும் இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது. இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய அந்தி வேலை, சந்தியா வேலை. அதனாலதான் அந்த நேரத்துல நல்லதையே பேசுங்க, விளக்கேத்துங்க, மந்திரம் சொல்லுங்க, இல்லைன்னா நாம ஏதாவது ஒரு நல்லதை நினைங்கன்னு வாங்க. அப்பதான் நம்ம வீட்டுல சீரியல் போட்டு ஓன்னு அழுதுன்னு இருப்பாங்க. விளக்கேத்துருவாங்க, ஆனா சீரியலை ஆஃப் பண்ண முடியாது. நல்லது வீட்டுல நடக்கணும், நல்லதே அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்கணும் நம்ம. அதனால அந்த நேரத்துல தியானம் பண்ணுங்க, சந்தியா வேலை பூஜைன்னு இருக்கு. இப்ப இரவும் பகலும் சந்திக்கிற சந்தியா வேலை, மேலையும் இருக்கக்கூடாது, கீழையும் இருக்கக்கூடாது, தன் மடியில வச்சுப்பார். வெளியும் இல்லை, உள்ளயும் இல்லை, வாசல் படி. நீ ஒரு செக் வச்சா நீயே இவ்வளவு யோசிக்கிறிய, அந்த பேரறிவாகிய இறைவன் எவ்வளவு யோசிப்பான். அவனுடைய பிம்பமாகிய, அவனுடைய கூறாகிய நீ இவ்வளவு யோசிச்சா அவன் எவ்வளவு யோசிப்பான் என்று இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பயமற்ற தன்மை. நிறைவாக சொல்லிட்டே போகலாம். ரொம்ப அருமை அப்பர் சுவாமிகள். மாணிக்க வாசகரும் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையானவர்களுக்கு மாணிக்க வாசகரை இறைவன் சோதிச்சதெல்லாம் தெரியும். அந்த குதிரை வாங்கலன்னு சொல்லி அவரை படுத்தின பாடு வரைக்கும் சொல்றேன். அவர் கொண்டு போன பொண்ணையெல்லாம் 15,000 பொண்ணையும் என்ன பண்ணிடுறாரு? கோயில் கட்டுறாரு. அது இறைவன் ஆணையில தானே கட்டுறாரு, திருப்பெருந்துறையில. இப்ப இறைவன் ஆட்கொண்ட பிறகு கோயில் கட்டிடுறாரு. ராஜா குதிரை வரல, ராஜா கிட்ட போயிடுச்சு, அப்பா வச்சு கோயில் கட்டியாச்சு. அப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் பண்ண மாட்டார். இல்ல, கோயில் கட்டியாச்சு.
காவலர்கள் வராங்க திருப்பெருந்துறைக்கு மதுரையிலிருந்து. அரசன் உன்னை வர சொல்றாரு, குதிரை எங்கன்னு கேட்கிறார். அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம குதிரை வாங்கல்ல வந்தோம், இறைவன் நீங்க ஆட்கொண்டுட்டார். நீங்க மாணிக்க வாசகர் வரலாறு தெரிஞ்சாதான் இப்ப நான் சொல்றது தெரியும். இப்ப இறைவன் ஆட்கொண்டுட்டாரு, இப்ப எல்லாம் மறந்து போச்சு. இப்பதான் நம்ம அரசவையில அமைச்சர் இல்ல, அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட நம்ம அமைச்சரா இருந்திருக்கோம்ல என்று இப்பதான் கொஞ்சம் ஞாபகம் வருது. இறைவனை பாக்குறாரு. இறைவன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுல ஆணி மூலத்துல வரும்னு சொல்லிப்போம். உடனே இவரும் இறைவனை நம்பி தூது அனுப்பிடுறாரு. ஆணி மூலத்துல குதிரை போல இவரை இழுத்துட்டு போறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல அந்த குதிரை அந்த தூது வந்தவங்களோட இவரும் போயிடுவாரு, அரசன் நம்பாம கூட்டு போயிடுவாரு. ஆணி மூலத்துல குதிரை வந்துதா, வரல, கொண்டு போய் சிறையில தள்ளுறாரு. உடனே இறைவன் என்ன பண்றாரு, பரியேறும் பெருமாளாக குதிரைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற நரியெல்லாம் பரியாகிடுச்சுட்டு இவர் வர்றாரு. அது ரொம்ப அழகான காட்சி. அவர் அந்த பணத்தை வாங்குற காட்சியை எழுதியிருப்பாங்க திருவிளையாடல் புராணத்துல. அப்படி இறைவன் வந்து அந்த குதிரை வாங்கணும்னா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவரும் சிவபக்தர். மாணிக்க வாசகர் தெரிஞ்சு போச்சு, வந்தது குதிரைக்காரன் இல்லப்பா, என் பெருமான் இறைவன் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு. அப்படி ஒரு காதல் அப்பதான் வந்ததுன்னே சொல்லுவாங்க. மாணிக்க வாசகருக்கு தலைவன் தலைவி பாவம் எப்ப வந்ததுன்னா, அது வரைக்கும் குருவா பார்த்துட்டு இருந்தவரு அந்த பரியேறும் பெருமாளுடைய அழகை பார்த்தோன்னா காதலி ஆயிட்டாராம். 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி இங்க இருந்து இவர் பாக்குறாரு. இறைவன் தான் இவர் இப்படி ஒரு லைட்டா அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. இப்ப குதிரையை எடுத்து கையில புடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கயிறு, அதை எடுத்து மதுரை அந்த அரசன் கிட்ட கொடுத்துட்டாரு. அரசன் என்ன பண்ண, முடிஞ்சிருச்சு 15,000 பொண்ணுக்கு குதிரை வந்தாச்சு, இனி ஊம்பாடு. இப்ப மாணிக்க வாசகரை விடுவிக்கணும் இல்லையா, விடுவிச்சாச்சு. இப்ப அரசன் என்ன பண்றாரு, குதிரை மேலதான் நின்றுட்டு இருக்காரு. அரசவையிலேயே குதிரை மேலதான் உட்காந்துருக்காரு. இவர் குதிரையில தான் உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கணும், சாதாரண ஒரு குதிரை பாகனா இருந்தா, குதிரை ஓட்டியா இருந்தா கீழே இறங்கி மண்ணான்னு வாங்கணும். அது கூட அரசன் மெய் மறந்துட்டான். ஆனா மாணிக்க வாசகருக்கு தெரியுது, எப்பா சாட்சாத் அந்த இறைவனே வந்திருக்காருன்னு அவர் ஒரே ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அரசனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொண்ணு கொடுக்கணும். பொன் முடிப்பு அப்படி கட்டி இப்படி கொடுக்குறாரு. பவ்யமா தானே வாங்கணும். பரஞ்சோதியார் சொல்லுவாரு, இல்ல எப்படி வாங்குறாராம், அவரு அந்த சாட்டை எடுத்தாராம், அப்படி அந்த முடிப்புல அப்படி ஒண்ணு போட்டாராம், அப்படி ஸ்டைலா அப்படி தூக்கி அப்படி வச்சுக்கிட்டாராம். இப்ப இருக்கிற நடிகர் எல்லாம் ஸ்டைலே கிடையாதும். என்ன ஸ்டைலா வாங்கினாராம். அத மாணிக்க வாசகர் அதை எழுதியிருப்பாரு. என்னமா வாங்குறாயா என் கணவன், என் தலைவன் எப்படி வாங்குறான். உடனே அரசர் அரிமர்த்தன பாண்டியன் பாக்குறாரா, என்ன உன் குதிரை ஓட்டுறவன் இப்படி வந்து என்கிட்ட வாங்குறான்னு கொஞ்சம் அப்படி பார்த்தாராம். இல்ல இது அவங்க நாட்டு வழக்கம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சமாதானம் செஞ்சதாக சொல்லுவாங்க. சரி, இப்ப திரும்ப நரியெல்லாம் பரியெல்லாம் நரியா மாறி ஊழ விட்டுக்கிட்டு ஏற்கனவே இருந்த நரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சா, ஊன்னு சவுண்டு போட்டு ராஜாக்கு நள்ளிரவிலே தெரிஞ்சு போச்சு. உடனே புடிடா இந்த மாணிக்க வாசகரை கொண்டு போய் சுடும் நெருப்பு, அந்த மணல், வைகை ஆற்றுல தண்ணி இல்ல, அப்பவே தண்ணி இல்லாம இருந்திருக்கு, கொண்டு போய் நிறுத்தியாச்சு. அவர் மென்மையானவர், தாங்க முடியல. பயந்தாரா? பயமற்ற தன்மை. அந்த பாட்டு திருவாசகம் ஒவ்வொரு பாட்டும் அந்த பயமற்ற தன்மையை காட்டும். இந்த இடத்துல இப்போ என்ன செய்யறாரு, எப்ப நான் எதுவுமே இல்லை, நான் குதிரை வாங்க தான் போனேன், எனக்கு களவாடணும் ஊழல் செய்யணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ என்னை ஆண்டு கொண்டாய், அந்த 15,000 பொண்ணையை வச்சு நீ தான் கோயில் கட்டிக்கின, நான் கட்டினேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் பரியும் அனுப்பிட்ட, இப்ப பரியெல்லாம் நிறையாயும் போய் இவன் வந்து என்ன நிறுத்திட்டான். இப்ப லைனா சொல்லிட்டே போலாம் இறைவன் பண்ணத. இது நான் ஏதாவது பண்ணனாயா என்று அந்த சுடும் மணலில் இருந்து கொண்டு ஒரு திருவாசகம் ஏற்றியதாக சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமைகள் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆண்டு கொண்ட போதே கொண்டிலையோ. எப்பா அன்னைக்கே நீ என்ன ஆண்டுகிட்டியப்பா, முக்கண் என் தோல் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. எப்பா என்னைக்கு நீ என்ன திருப்பெருந்துறையில ஆண்டு கொண்டாயோ குருவாக வந்து, அன்னைக்கு என் உடல், என் ஆவி, என் உடைமை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட. இன்று எனக்கு ஒரு இடையூறு ஒன்று உண்டோ, இந்த உடலுக்கு, இந்த ஆவிக்கு, இந்த உடைமைக்கு ஏதாவது எனக்கு ஒரு கஷ்டம் வருமாயா?
இதுதான் சரணாகதி. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இது மாணிக்க வாசகருக்கு மட்டும் உரியதல்ல. இறைவன் ஒவ்வொரு பக்தனிடத்திலிருந்து இதைத்தான் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறான். அவங்க நீங்க போடுற காணிக்கை எவ்வளவு, என்ன புடவை சாத்துற, என்ன வாழைப்பழம் வைக்கிறியா, செவ்வாழை வைக்கிறியா, இந்த வாழை வச்சியா, நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு எனக்கு இப்படி வைக்கிறியா, பாயசத்துல சக்கரை போட்டியா, கொஞ்சம் பாதாம முந்திரியும் எக்ஸ்ட்ரா போட்டாதான் என்ன, வாழை இலையை இப்படி சின்னதா போடுற, இதெல்லாம் கேட்க மாட்டான். இதெல்லாம் உறவினர்கள் கேட்பாங்க. அவன் என்ன தெரியுமா கேட்கறான்? என்ன முழுசா நம்பு போதும், நான் இருக்கேன்றத நம்பு. இதுதான் பக்தி. பக்தியினுடைய சாரம் என்ன? என்னை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன ஒருத்தன் பார்த்துப்பான். இதுதாங்க பக்தி. பக்தி என்பது பூரண சரணாகதி. இதுதான் கீதை. உடனே அந்த ஆற்றுல வெள்ளம் வந்ததா இல்லையா? இறைவன் வந்தாரா இல்லையா? என்ன பண்ணாரு? பிரம்படிப்பட்டாரு. அவருக்காக பிரம்படிப்பட்டார். பிட்டுக்கு மண் சுமந்தார். இப்படித்தானே 64 திருவிளையாடல் புராணமும் சொல்லுது. பானபத்திரர் தன்னை சரணடைந்த பொழுது திருவிளையாடல வருவேன், இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அவ்வளோ பெரிய ஏமநாத பாகவதர்கிட்ட கோயில்ல பக்தி பாடல் பாடுறவரை கொண்டு போய் பாட விடுங்கன்னு இவர் என்ன ஆவார்? ஏதோ நம்ம ஊர்ல அப்படியே சின்னதா பாடிடுங்க. நீங்க தான் ஜேசாஸோட நாளைக்கு போட்டிக்கு பாட போறீங்கன்னா என்ன ஆகும்? இவர் வேற போய் பயங்கர கிரியேட் பண்ண போறாரு. இப்ப என்ன அழுகையா பாடுறாரு, பயப்படுறாரு. ஒரு கட்டத்துல எப்படி பயத்தை விடுகிறார்? தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. சரணாகதி. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா. ஆழம். கண்ணதாசன் போறாரு, இந்த வேருக்கு தான் நான் தண்ணி ஊத்துறேன், குடிக்கிறது வேறு. எப்படியா இவ்வளவு கிளைகள், மரங்கள், பழங்கள், எங்கேயாவது மரத்துக்கு தனியா பழத்துக்கு தனியா? அந்த வேர் எப்படி குடிக்குது, எப்படி ஆழம் பிடிக்குது தெரியாது. இந்த ஒண்ணுல கடவுளை அறியலாம். விளைக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை. சரணாகதி. இறைவன் வெளிப்பட்டாரா? இறைவன் விறகு சுமக்கிறாருங்க. அவர் இரவு நல்ல நிதானமா நல்ல ஜாலியா தூங்கிட்டார். இவர் விறகு சுமக்கிறாரு. போய் ஏமநாத பாகவதர்கிட்ட என்னென்ன விளையாட்டு விளையாடுறாரு. அந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாரு. சிவாஜி கணேசன் சிவனாகவே மாறி நடிச்சிருப்பார். இவர் அங்கயா அப்படின்னு இவர் காத நாரா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ருதி மாறி, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. ஆணவத்தை எடுப்பார். அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரித. உன் ஆணவம் எங்கடா வந்தது? எல்லாம் நான் பண்ணது. உன்னிலிருந்து எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு எங்கிருந்து வருகிறது இவ்வளவு கர்வம்னு அந்த கர்வத்தை அடக்கிட்டு இவர் வெளியே வருவாரு. அசையும் பொருள் அசையாமல் நிற்கும், அசையா பொருள் அசையும். இப்படி ஒரு தேவகானம் கேட்டுது. அதை யார் பண்றார்? நடிப்பாரு பாருங்க அந்த சிவபெருமானும். நான் தான் கொஞ்ச நேரம் தூக்கம் வராம கத்துனேன். அதுக்கு அந்த நடிப்பாரு பாருங்க. என்னது கத்தினாயா? ஆமா கத்துனேன். உன்னுடைய குரு யார்? ஊர்ல கோயில்ல பக்தி பாடலாம் பாடிட்டு அப்பதான் அவர் யார் என் கூட போட்டி போறதுன்னு கேட்பாரு. பானபத்திரன். என்ன பேர் சொன்னா? பானபத்திரன். அவர்கிட்ட எங்க அம்மா எடுத்துன்னு போய் பாட்டு கத்துக்க விட்டாங்க. பாட்டு கத்துக்க விட்டு அவரு ரொம்ப நாள் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு பாட்டே ஏறல. போடா யானை சூன்யம் அப்படின்னு என்னை துரத்தி விட்டார். நானும் இப்படி விறகு சுமந்து அவர் சொல்லுவார், பானபத்திரரிடம் போய் தேராத மாணவனே இப்படி பாடுறான்னா என்ன சிவன் டைரக்ஷன் பாருங்க. யாராவது இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியுமா? உனக்கு எங்க தட்டினா எப்படி வலிக்கும், உன்னை ஓடவில்லான்னு எனக்கு தெரியும். பானபத்திரரிடம் தேராத மாணவனே இப்படி பாடினானா பானபத்திரர் நாளைக்கு வந்து பாட்டு எடுத்தா நான் என்ன ஆவேன்னு இந்த பானபத்திரரினுடைய பாட்டுக்கு இந்த ஏமநாகவதரின் பாடல் அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடும். என்ன பக்தி பக்தி என்று சொல்லி இந்த பக்தி நமக்கு தெரியல. ஏன்னா இந்த பயம் இருக்கு பாருங்க. சொல்லுவாங்க, உலகத்துல நம்ம எது வாழறோமோ இல்லையோ, பொண்ணு பொருள் நகை எல்லாம் இருந்தாலும் பயமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது கடவுள்கிட்ட தாங்க கிடைக்கும். எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பார்த்துப்பான். சொல்லுவாங்க, பாம்புல செத்தவனை விட பயத்தால செத்தவன் தான் அதிகம்.
இந்த உலகம் என்பது, பயம் என்பது ஒரு ஒரு மாய வலை. அது எது தெரியுங்களா? நிறைவா சொல்லி முடிக்கணும். என்ன தெரியுங்களா? பற்றும் பாசமும் தாங்க நமக்கு பயத்துக்கு காரணம். இந்த பற்றும் பாசமும் பொருள் மீது வைத்தாலும் சரி, உறவுகளின் மீது வைத்தாலும் சரி, பயம்தான். இந்த பற்று பாசம் நம்மளை எங்க கொண்டு போகும் தெரியுங்களா? எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை வரும். அந்த ஆசை என்னவா மாறும்? எதிர்பார்ப்பா மாறும். எதிர்பார்ப்பு என்னவா மாறும்? நல்ல நான் வேகமா போறேன். எதிர்பார்ப்பு. அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். அந்த பொருள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். அந்த நபர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு சரியா நமக்கு அமையலன்னா ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் என்னவா மாறும்? சுயபட்சம். ஒண்ணு கோபம், இன்னொன்னு அந்த முடியாதவங்க கோபம் கூட பட முடியாது சில பேருக்கு. அது என்னவா மாறும்? சுயபச்சாதாபமா மாறும். ஒண்ணு கோபம், அந்த கோபம் வெறுப்பா மாறும், வஞ்சமா மாறும். அப்படி போய் பழி வாங்குற மாதிரி அவனையும் அழிச்சுப்பான், அவனையும் அழிப்பான். இன்னொன்னு ஒண்ணு கேட்டகரி இருக்கு. சுயபச்சாதாபம். தன்னையே நொந்து 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 பயம், நாளைக்கு என்னவோ இப்படி இருக்கே, நம்ம என்ன ஆவோம் ஏதாவோன்னு சொல்லி அந்த கவலையும் பயமாக மாறும். எங்க இருந்து வந்தது? பற்றும் பாசமும் ஆசையாக மாறி, ஆசை எதிர்பார்ப்பாக மாறி, எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறி, ஏமாற்றம் என்னவா மாறுது? ஒண்ணு சினம், வெறுப்பு, பழிவாங்கும் வஞ்சம். இன்னொன்னு முடியல, இதெல்லாம் பண்ண முடியல, என்ன ஆகும்? சுய பச்சாதாபம், கவலை, பயம். வாழ்க்கை எப்படி இருக்கும்? நொந்து நொந்து நொந்து. இப்பெல்லாம் இவங்க எப்படி இருக்காங்க? இந்த மகான்களுடைய சரிதம் கேட்கும் போது ஒரு கம்பீரம். என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட? பிரகலாதன் கிட்ட பெரிய பெரிய ஆயுதம் இருந்ததா? பெரிய படை சேனைகள் இருந்ததா? துர்நடத்தின ஒண்ணுமே இல்ல. பக்தி இருந்தது, தூய பக்தி இருந்தது. அப்போ இந்த பற்றும் பாசமும் எங்க இருந்து வரும் தெரியுங்களா? நான் ஒண்ணு இருந்தா தானே என்னுடைய உடைமைன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நான் என்று இருக்கிற வரைக்கும் இந்த பற்றும் பாசமும் இருக்கும். அது ரெண்டு வகையா இருக்கும். தான் என்கிற அதிகார பற்று, இது எனது என்கிற பொருள் பற்று. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் ஆணவம். இதுதான் ஆணவம். மும்மலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்கள் தான் கடவுள்கிட்ட நம்மளை ஒட்டவே விடாது. நான் 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 இந்த அடியார் பெருமக்களுக்கு அந்த நானே கிடையாது. எல்லாம் இறைவன், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் காணும் போது அவங்க சுமையை இவன் தாங்குறான். அப்ப நான் என்பது எப்பொழுது அற்று போகும் என்றால் கடவுள். நீங்க பயம் போகிறதுக்காக கடவுளை கும்பிடக்கூடாது. கடவுளை கும்பிட்டா பயம் போயிடும். நீங்க கடவுளை கும்பிடுங்க, பயமே இருக்காது. உண்மையா கும்பிட்டு பாருங்க. எனக்கு இப்போ நமக்கு எப்ப பயம் வரும்? இப்போ ஒரு இருட்டுல போறோம், பயமா இருக்கும். தனியா போனா அம்மா நீ வா கூப்பிடுமா இல்லையா? அப்ப ஒரு துணை இருந்தால் எனக்கு பயம் போயிடும். அப்ப மேலான பரமாத்மாவாகிய அந்த பரம்பொருளே எனக்கு துணையா இருக்குன்னா பயம் வருமா? விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோள்களும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேனார் அருணகிரிநாதர். பயமா இருக்கா? அவன் வருவான்டா. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். உன் கூட அவன் இருக்கும்போது நமக்கு பயம் வருங்க? பயம் இருக்கக்கூடாது. பயம்தான் நம்ம தான் நாத்திகவாதி. அப்ப அந்த பயமற்ற தன்மைக்கு செல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு பயப்படுதல் பக்தியின் ஆரம்பம். பயமற்ற தன்மைக்கு செல்வதுதான் பக்தியின் உச்சம். பயமே இல்லை. பயம் பூஜ்யம் என்பார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானாரின் வரிகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எஞ்சேல் உலகினில் அகவல் பாண்டாங்க இல்லையா? அதுல வர வரிகள். எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி, எச்சம் நினக்கிளை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பெருஞ்சோதி, எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி, பற்றையர்ந்து அஞ்சிய பரிவு கண்டு அணைந்து எனை சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே, தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து கிளர்ந்திட எனக்கு கிடைத்தமை துணையே,
துறையிது வழியிது துணிவிது நீ செய்யும் முறையிது எனவே மொழிந்தமே துணையே. என் துணை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. எங்குரு தீமையும் என்னை தொடராது கங்குலும் பகலுமை காவல் செய் துணையே. எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலும் இரவும் பகலும் மெய் காவல் செய் துணையே. வேண்டிய வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கு ஈண்டிருந்து அருள் புரி என்னுயிர் துணை. என் உயிருக்குள்ள இருக்கிற நீ ஈண்டிருந்து அருள் புரி என்னுயிர் துணையே. இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது அகத்திலும் புறத்திலும் அமர்ந்தமை துணையே சொல்றார் ஐயா. உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் என் மனமே. என் மனமே நீ ஏன் இவ்வளவு வாடுற? இறைவன் உள்ளேயும் இருக்கான் வெளியும் இருக்கான், நீ பயப்படலாமா? ஐயாவுடைய கருத்தே பயம் பூஜ்யம் போகணும். இதுதான் அவருடைய அந்த மரண பயத்தை எடுத்தார் பாருங்க. பயத்திலும் எது பெரிய பயம்? மரணம். அந்த மரண பயம் இல்லாமல் போகணும்னா சுத்த சன்மார்க்க நெறிக்கு வரும். இது பயம் போக்கும் பக்தி என்பதால் மற்றவர்களை காட்டி உங்களுக்கு ஐயாவை சொல்கிறேன். சுத்த சன்மார்க்க நெறி என்பது என்ன? பயத்தை பூஜ்யமாக்கும். அது என்ன பயம்? மரண பயம் இருக்காது. ஏன்? மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டியதுதான் நம்முடைய மானிட பிறப்பினுடைய அர்த்தம். அதுதான் நம்முடைய இயற்கை. மரணம்தான் இயற்கை நினைக்கிறோம். பிறந்தவங்க சாவணும்னு சொல்றோம் இல்லையா, ஐயா ஒத்துக்க மாட்டாரு. அது செயற்கை. பிறந்தவர்கள் இரவாவரம் பெறுவதுதான் இயற்கை என்றார். ஏன்? அப்படித்தான்டா உன் புரோகிராம் இருக்கு. நீ நினைச்சா உன் ஆன்மாவின் ஆற்றலை வைத்து நீ பேரின்ப நித்திய பெருவாழ்வை பெறலாம். நீ அழியா வரம் பெறலாம். அது உன்னுடைய மாண்ட தேகத்திற்கு உரியதுன்னு சொல்றார் ஐயா. அந்த மரணமில்லா பெருவாழ்வை காட்டுகிறார். மரண பயத்தை நம்மிலிருந்து எடுக்கிறார். அது என்ன? இறைவனை பூரணமாக பற்றி கொள்வது. சத் விசாரம், பரோபகாரம். தயவுல இரு. நீ தயவா இருந்தா உனக்கு எந்த சோதனையும் வராது. நீ எல்லா உயிர்களுக்கும் பசி துன்பத்தை போக்கு. உனக்கு வர எந்த ஊழ்வினையும் உன்னை அண்டாதுன்றாரு. உனக்கு நோய் வராது, கர்மா கிடையாது. உன் முன்வினையின் பயனால் வருகின்ற எந்த ஒண்ணுக்கும் நீ பயப்பட வேண்டாம். நீ கடவுள் முன்னாடி போய் கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டாம். நீ ஒரு உயிரினுடைய பசி துன்பத்தை போக்கிப்பார். ஒருவரின் கண்ணீரை துடைத்துப்பார். உயிர் இரக்கத்தோடு புலால் மறுத்துடு. நீ எந்த உணவையும் நீ எந்த உயிர்களையும் உன் உணவு தேவைக்காக கொள்ளாத. நீ கடவுள் முன்னாடி மண்டிட்டு கடவுளே எனக்கு சக்தி கொடு, இறைவா எனக்கு முக்தி கொடு, இறைவா எனக்கு இந்த வரம் கொடு நீ கேட்க வேண்டாம். நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாமே நடக்கும். ஏன்? உயிர் இரக்கத்தின் காரணமாக நான் எந்த உயிரையும் உணவுக்காக நான் கொல்லல நீ நினைச்சிட்டனா நீ தான் சாமி. இப்ப சாமி சொன்னா எல்லாம் நடக்கும். நீ கேட்க வேண்டியது இல்லை. நீ சொன்னா எல்லாமே நடக்கும். பஞ்சபூதங்களும் உன் பேச்ச கேட்கும். பிரபஞ்சம் உன் பேச்ச கேட்கும். நீ சொன்னா மழை வரும். ஏன்? உண்மையாக உயிரிறக்கம் கொள்பவர்களுக்கு அந்த சராசரங்களும் அடங்கும். உண்மையா நடக்கும். இப்ப எப்படி பயம் வரும்? என்னிலிருந்து வேறு ஒன்று எதுவுமே இல்லையே. யார்கிட்ட பயப்படுவோம்? வேற ஒருத்தர் இருக்காருன்னா போயிடுவோம். வேற ஒன்னே இல்லையே. யானன்றி வேற ஒண்ணு இல்லையே. எல்லாமே பிரம்மமயம் என்னும் பொழுது என்ன பார்த்தா எனக்கு பயம் வருமா? இப்படியெல்லாம் தான் ஞானிகள் பயத்தை விட்டார்கள். ஒரு கட்டத்தில் என்னை காக்க பிரம்மம் இருக்கு என்பது பக்தி. ஒரு கட்டத்துல நானே தான் பிரம்மம், நானே தான் அல்ல. யாரை கண்டு யார் பயப்பட? எதை பார்த்தும் பயமற்ற தன்மைக்கு அந்த ஒருமை பாவத்திற்கு வருவோம். அப்ப இதற்கு என்ன வழி? தூய்மையான பக்தி. கடவுளை பிடிச்சிட்டோம்னா இங்க இருந்து நீங்க இப்ப வெளியே போகும்போது பொண்ணு எவ்வளவு நாளும் கிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு அனுப்புனா சந்தோஷம். அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? துப்பாக்கி வச்சுக்கோங்க, கத்தி வச்சுக்கோங்கலாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்பொழுதும் கத்தியோட சுத்துங்க, துப்பாக்கியோட. கொஞ்சம் தற்காப்பு கலையை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த என்னென்னமோ சொல்றாங்கல்ல. எவ்வளவு மயக்க மருந்து போட்டான் கடவுள். அது காப்பாக வரும். இன்னொன்னு, அந்த உள்ளத்துல இருக்கிற தூய்மை சுத்தி இருக்கவங்களையும் தூய்மையாக்கும். கடவுள் என்ற அந்த தன்மை கொடுக்காத காப்பை, தைரியத்தை, வழி நடத்துவதை துணை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதனால உங்கள் குழந்தைகளுக்கு தூய்மை பக்தியை கொடுங்க. நீங்களும் பக்தி காட்டுங்க. பக்தி செய்தால் தானாக பயம் போகும். பயமற்ற தன்மை தான் வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியும். எல்லாம் இருந்து பயந்துட்டே வாழ்ந்தா அது வாழ்க்கையே கிடையாது. அது நரகம். நரகம். எதுவுமே இல்லை, ஆனா பயம் இல்லாம இருக்கு. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படும்.
அதர்மம் செஞ்சிருமோன்னு பயப்படணும், கடவுளுக்கு எதிராக போயிடுவோமோன்னு பயப்படணும், மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துருமோன்னு பயப்படணும், மற்றவங்களை வேதனைப்படுத்துருமோன்னு பயப்படணும். அது பயப்படணும். சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு கூடாது. எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற அந்த அசாதாரணமான நம்பிக்கை கொண்டு பக்தி செய்யுங்கள். பயமற்ற தன்மையிலிருந்து இன்னிலிருந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறி, இத்தனை நேரம் மிக பொறுமையோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உருக்கத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.